வார்த்தைக்காக நம்ம என்ன செய்வோம், கடந்து செல்வோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 25வது அதிகாரம் அதனுடைய 45வது வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு 25:45. அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த சிறியர்கள்ல ஒருத்தனுக்கு நீங்க எதை செய்யாம விட்டீங்களோ அதை எனக்கு என்ன செய்யல. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு சிறியவர்களுக்கு நம்ம எதை செய்கிறோமோ அதை கர்த்தருக்கே நம்ம செய்கிறோம். அல்லேலூயா. சிறு பிள்ளைகளுடைய ஊழியம், சிறு பிள்ளைகள் மத்தியில ஊழியம் செய்வது, சிறு பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள இப்பொழுதே வழி நடத்துவது ஏன் ரொம்ப முக்கியன்றதை குறித்து என்ன செய்ய போறோம், இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. லூக்கா 18வது அதிகாரம் அதனுடைய 16, 17 வசனங்களை வாசிங்களேன். லூக்கா 18 வசனத்தை வைத்து நோட்டு பேனா வச்சிருக்கிறவங்க தயவு செஞ்ச வார்த்தையில என்ன செய்யுங்க, எழுதி எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். அசால்ட் சும்மா உட்காந்துருக்காதீங்க. ஏதோ பேசிட்டு இருக்காரு, சின்ன பிள்ளைங்களை பத்தி தான் சொல்றாரு, நமக்கு என்ன, நம்ம தான் வளர்ந்தமே அப்படின்னு என்ன செய்யாதீங்க, கவனக்குறைவா இருக்காதீங்க. நம்ம எல்லாருமே சிறு பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. வாசிங்க. லூக்கா 18வது அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிங்களேன். 15 கூட வாசிங்க. 15 கூட நான் கூட வாசிக்கிறேன். பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீஷர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். இயேசுவோ அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் இடத்திற்கு வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர் எவனாயிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, சிறு பிள்ளைகள் ஆண்டவர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்ப ஜெபம் பண்றதுக்காக என்ன செய்யறாங்க, சிறு பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, கொண்டு போறாங்க. உடனே சீசர்களுக்கு ஒரே கோபம் என்ன செஞ்சிருச்சு, அங்கங்க வியாதியஸ்தர்கள் முடியாதவங்க அவங்கலாம் கிடக்கும், அவங்கள ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க, இவங்க எதுக்கு என்ன செய்றீங்க, கொண்டு வரீங்கன்னு கொண்டு வந்தவங்களும் என்ன செய்யறாங்க, அதட்டுறாங்க. சிறு பிள்ளைகளை கொண்டு வராதீங்கன்னு அதட்டுறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் கொண்டு வருவதற்கு என்ன செய்யாதீங்க, சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருவதற்கு தடை செய்யாதிருங்கள். அடுத்து சொல்றாரு, அவர்களுக்கு என்ன செய்யுங்க, இடம் கொடுங்க, அவைகளை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் சிறு பிள்ளைகளை போல உடையது. அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்கள்ட்ட நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே என்ன செஞ்சிடும், அப்படியே நம்பிடுவாங்க. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் ஆண்டவரும் சொல்றாரு, சிறு பிள்ளையை போல நம்ம மாறாட்டி எங்க போக முடியாதான், பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. சிறு பிள்ளைக்கு இருக்கிற குணம் நமக்குள்ள என்ன செய்யணும், சிறு குழந்தைகளுக்கு இருக்கிற குணங்கள் நமக்குள்ள உண்டாகணும், அந்த தாழ்மை உண்டாகணும். ஆமா இல்லையா? ஆமா. ஏற்றுக்கொள்ளுகிற என்ன சொன்னாலும் உடனே என்ன செஞ்சிடும், சின்ன பிள்ளைங்க அப்படியே ஏற்றுக்கொள்றோம். அந்த ஒரு மனப்பக்குவம் நமக்கு என்ன செய்யணும், உண்டாகணும். கர்த்தருடைய வேதத்துல பாத்தீங்கன்னா, பைபிள்ல சிறு பிள்ளைகளை குறித்து 1700 முறை வேத வசனம் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. 1700 முறை சிறு பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. குடும்பம், பிள்ளைகள் இதையெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 முறைக்கும் மேலாக சிறு பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து என்ன செஞ்சிருக்கு, வேதத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. அதனால சிறு பிள்ளைகளை ஒரு நாள் நம்ம அற்பமா என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. அல்லேலூயா. சிறு பிள்ளைகளை நம்ம கர்த்தருக்கு போ அப்படி என்ன செய்யக்கூடாது, பண்ணிடக்கூடாது. ஆனா அவர்களை கர்த்தருக்கேற்ற சிற்சியிலும் பயபக்தியும் வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உலகத்தார் கூட சொல்றாங்களே, 5 வளையாதது 50, இப்ப போய் 18, 19, 20 பிடிச்சி நம்ம தொங்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகாது, அது என்ன ஆகாது, வளையவே வளையாது. அது ரொம்ப கஷ்டம். சிலது வளையும், சிலது என்ன செய்யாது, நம்மளை வளைச்சிரும். நீங்க வேணா வளைங்க, நாங்க என்ன செய்ய மாட்டோம், வளைய மாட்டோம்னு சொல்லிடுறோம். 5 வயதிலே, சிறு வயதிலேயே பிள்ளைகளை, சில நேரங்கள் கடினம் தான், ஆனா அவர்களை நம்ம ஆண்டவருக்கு ஏற்ற பக்தியிலும் கிருபையிலும் நம்ம வளர்த்தோம்னு சொன்னா அவங்க பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் மாறுவாங்க. அல்லேலூயா. சொல்றேன் பாருங்க, இன்றைக்கு கர்த்தரால வல்லமையா பயன்படுத்தப்படுகிற அநேக ஊழியக்காரங்க சிறு வயதிலேயே கர்த்தரால் தொடப்பட்டவர்கள். அல்லேலூயா. சின்ன வயசுலயே ஆண்டவரை ஒரு மனுஷன் பிடிக்கிறான் அப்படின்னா அவனுடைய எதிர்காலம் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும்.
அல்லேலூயா. அதனாலதான் சிறு பிள்ளைகளை ஆலயத்துக்கு கொண்டு வர்றதும் சிறு பிள்ளைகளை கர்த்தர் போல வளர்க்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக என்ன செய்கிறது இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம பொதுவாகவே பெற்றோர் சொல்லும் போது நான் தான் அப்படி கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைங்க என்ன செஞ்சிடக்கூடாது இந்த கஷ்டங்களை அனுபவிச்சு. ஏன் நம்ம கஷ்டப்பட்டோம்னா, நல்லா கவனிங்க, ஏன் நம்ம கஷ்டப்பட்டோம்னா வாழ்க்கையில கர்த்தர் நம்ம கூட இல்லாததுனாலதான் அந்த கஷ்டப்பட்டோம் நம்ம. அல்லேலூயா. ஆண்டவர் சிறு வயதிலேயே நமக்குள்ள இருந்திருந்தாருன்னா நம்ம இந்த கஷ்டங்களை என்ன செஞ்சிருக்க மாட்டோம், அனுபவித்திருக்க மாட்டோம். அப்ப இதை அறிந்து கொண்ட நம்ம என்ன செய்யணும், சிறு வயதிலேயே கர்த்தருக்குள்ள அவங்களை என்ன செய்ய ஆரம்பிக்கணும், வளர்க்க ஆரம்பிக்கணும். ஏன் சிறு பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நம்ம நடத்தணும் அப்படின்றதுக்கு சில முக்கியமான காரணங்களை சொல்றோம் பாருங்க. எடுத்துக்கொள்ளுங்க, சங்கீதம் 127வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிங்க. முதலாவது, ஏன் சிறு பிள்ளைகளுடைய ஊழியத்தை நம்ம செய்யணும், ஏன் சிறு பிள்ளைகளை நம்ம கர்த்தருக்குள்ள நடத்தணும்னா வாசிங்களேன். சங்கீதம் 127 அதனுடைய 3வது வசனம். ஓகே, இதோ பிள்ளைகள் எங்க இருந்து வருது, எங்க இருந்துமா வருது, சத்தமா சொல்லுங்க. பிள்ளை யார்கிட்ட இருந்து வருது? ஒரு கணவன் மனைவி விருப்பப்படுறதுனால பிள்ளைகள் வர்றது கிடையாது. இதை நல்லா புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. கணவன் அப்பாவுடைய விருப்பத்தினாலோ அம்மாவுடைய விருப்பத்தினாலோ ஏதோ கல்யாணம் நடந்துச்சு அதுக்காக பிள்ளைகள் வந்தது அப்படின்னு பிள்ளைகள் வருவது கிடையாது. வேதம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஆஸ்தி, இதெல்லாம் மனுஷன் கொடுக்கிற காரியம். நம்ம பெற்றோருக்கு பிள்ளைகள் என்ன செய்வாங்க, சில நேரங்கள சொத்து பத்துக்கள் என்ன செய்வாங்க, சுதந்திரம் சொல்றோம்ல, ஆஸ்திகள் என்ன செய்வாங்க, அப்பா எனக்கு 5 ஏக்கர் இருக்கு, இந்தா 5 பேருக்கு இங்க ஆளுக்கு ஒவ்வொரு ஏக்கர். இது யார் கொடுக்கறது? பெற்றோர் கொடுக்கறது, நமக்கு தாத்தா பாட்டி கொடுக்கறது. ஆனா கர்த்தர் ஒருவனுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறாருன்னா என்னத்தை கொடுக்கிறாரு? பிள்ளைகளைத்தான் சுதந்திரமாக கொடுக்கிறாரு. அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், அது ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். சுதந்திரம்ன்றது என்னது, நம்ம உழைத்ததுனால வரல. அது இப்ப தாத்தா பாட்டி கிட்ட அப்பா அம்மா இருக்கிற சொத்து நம்ம உழைச்சதுனாலே வந்துச்சு. எதனால வந்துச்சு? நம்ம எதையுமே செய்யல, அது நமக்கு இலவசமாய் தானமாய் சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பிள்ளைகளை எப்படி கொடுக்கிறாருன்னா சுதந்திரமா கொடுக்கிறாரு. உங்க பிள்ளைகள் நிறைய பேர் பிள்ளைகனாலே தொல்லைகள் தான் என்ன செய்வாங்க, ஐயோ அப்படின்னு மண்டையில அடிச்சுக்குவாங்க. இல்ல, பிள்ளைகள் சொல்லுங்க, கரெக்டா சொல்றீங்களா ஐயா, வீட்டுல நடக்கிறதுன்றீங்களா? பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கிற ஒரு சுதந்திரம். அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவன் படிச்சிருக்கிறானோ படிக்கலையோ, அவன் ஞானவானா இருக்காங்களோ ஞானவானா இல்லையோ, அவன் உழைக்கிறானோ இல்லையோ, நல்ல உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு சுதந்திரம். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு பாருங்க, கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கற்பத்தின் கனி யாரால் கிடைக்கும் பலன்? அவர் கொடுத்த ஒரு பலன் நமக்கு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, சிறு பிள்ளைகளை ஏன் நம்ம அற்பமா நினைக்க கூடாது, ஏன் அவர்களுக்கு நம்ம ஊழியத்தை செய்யணும், ஏன் அவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும்னா கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரமும் பலனுமாய் அவர்கள் இருக்கிறார். அல்லேலூயா. கர்ப்பத்தின் கனி யாரால் கிடைக்கிறது? எத்தனையோ பேர் பிள்ளைகள் இல்லாம என்ன செய்யறாங்க, வேதனை கொடுப்பாங்க, எத்தனையோ வருஷங்களா கஷ்டப்படுறாங்க, அழுகுறாங்க, புலம்புறாங்க, எங்கெங்கயோ போகிறாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யறாரு, அவரால் கிடைக்கிற ஒரு பலனை சுதந்திரத்தை என்ன செய்யறாரு, பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறாரு. உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள, அது கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். ஏன் பிள்ளைகளை கர்த்தர் கையில கொடுக்கிறாருன்னா, நல்லா கவனிங்க, நிறைய நேரங்கள்ல பெற்றோருக்கு ஒரு சண்டை வந்துடும். எப்படி சண்டை வரும் தெரியுமா? மூத்தது என் புள்ள, இளையது ஓம் புள்ள. எப்படி பிரச்சனை வரும்? மூத்தது யார் புள்ள? நான் அம்மா புள்ள, நீ அப்பா புள்ள. இப்படி என்ன செய்யறோம், இப்படி பிரச்சனைகள் வரும். நல்லா கவனிங்க. அப்படி பண்ணும்போது பிசாசு என்ன செஞ்சிருவான், உங்க 2 பேரு பிள்ளையும் கிடையாது, நீங்க 2 பேரும் ஏன் ஆளு, அதுவும் என்னது ஏழாண்டுருவான். அல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்படுகிற சுதந்திரம். அல்லேலூயா. நம்ம எப்படி வளர்க்கணும்? ஆண்டவரே, மூத்ததும் நீங்க கொடுத்த பிள்ளை ஆண்டவரே, இளையதும் நீங்க கொடுத்த பிள்ளை ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? இந்த அப்பா பிள்ளை, அம்மா பிள்ளை, தாத்தா பிள்ளை, பாட்டி பிள்ளைன்றத என்ன செஞ்சிடணும்? அப்படி நீங்க வளர்த்தீங்கன்னா
அவர்கள் மேல சொல்லப்பட்ட சாபங்கள் அந்த பிள்ளைகள் மேல என்ன செய்யும்? என்ன நீங்களே உரிமை பாராட்டுறோம், நம்மளும் என்ன செய்யறோம்? இது அப்பன மாதிரியே, இது அவங்க ஆத்தான மாதிரியே, இது அவங்க தாத்தன மாதிரியே, இப்படியே தான் என்ன செய்யறது சொல்லும் போது நல்லா கவனிங்க. அவர்கள் மேல் இருக்கிற அத்தனை சாபங்களும் அத்தனை தீமைகளும் இந்த பிள்ளைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு அர்த்தம், அப்படியே கடத்துறோம், அப்படியே கொடுக்குறோம்னு அர்த்தம். பிள்ளைகளை என்ன செய்யணும்? ஆண்டவரே இது உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர். பிள்ளைகள் ஆண்டவர் எதுக்காக கொடுக்கிறாருன்னா நல்லா கவனிங்க. ஏன் பிள்ளைகளை ஒவ்வொரு பெற்றோருக்கும் கர்த்தர் கொடுக்கிறாருன்னா, இந்த பிள்ளைகளை அவர்களுக்காக கொடுக்கல, கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியில அனுப்பி நீங்க அதை அவருக்காக வளர்த்து கொடுப்பீங்கன்றதுக்காக தான் உங்க கையில கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. பிள்ளைகளை எது கையில கொடுக்கிறாரு? அவருக்காக நீங்க வளர்க்கணும்னு சொல்லி. ஹல்லேலூயா. அவருக்காக வளர்க்கணும், ஊழியத்துக்காக மட்டும் கிடையாது. அந்த பிள்ளை வளர்ந்து ஞானத்துல கிருபையில பலப்பட்டு அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறணும் தான் தேவன் விரும்புகிறாரு. ஒவ்வொரு பெற்றோரும் அதை என்ன செய்யணும்? உணர்ந்து பிள்ளைகளை வளர்க்கணும். ஆமென். ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு இந்த பிள்ளையை என் கையில என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒவ்வொரு முறையும் உங்க பிள்ளைகளை நீங்க வளர்க்கும் போதும் பார்க்கும் போதும், ஆண்டவரே நீங்க ஒரு நோக்கத்தோடு இந்த பிள்ளை எங்க வீட்டுல என்ன செஞ்சிருக்கிறீங்க? என் கையில கொடுத்திருக்கிறீங்க. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இந்த பிள்ளையும் உங்க கையில கொடுத்தாதான் இதை நீங்க சரியா வளர்க்க முடியும், உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள் அப்படியே மாத்தி யோசிப்போம், ஐயோ ஏன் தான் இதை என் கையில ஆண்டவர் கொடுத்தாரோ தெரியலையே, வேற யாராவது கொடுத்திருந்தா கூட இப்படி இருந்திருக்கும் அப்படி நம்ம யோசிப்போம். இல்ல, வேற யார் கையிலும் அவங்களை கொடுக்க முடியாது. அந்த பிள்ளைகளுக்கு சரியான தாயும் தகப்பனும் நீங்க தான். ஹல்லேலூயா. அதனால பிள்ளைகள் என்ன செய்யணும்? கர்த்தர் கொடுக்கிற ஒரு சுதந்திரமா ஒரு நோக்கத்தோடு உங்க கையில கொடுத்திருக்கிற ஒரு பொக்கிஷமா நீங்க பார்த்தீங்க. அப்ப நல்லா கவனிங்க. நான் உங்க கையில ஒரு 10,000 ரூபாயை கொடுத்து இதை பத்திரமா கொண்டு போய் என்ன செய்வீங்க? இந்த பேங்க்ல போய் போட்டு வந்துருங்க அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? உங்க வேலை என்னதான்? அந்த காசை பத்திரமா கொண்டு போய் பேங்க்ல போடுறதா உங்க வேலை. ஆமாவா இல்லையா? இதுக்கு ஏன்டா கொடுத்தாங்க, வேற யார்ட்டையா கொடுத்துருக்கலாம்ல, அப்படிலாம் கேட்க வேண்டிய வேலை இல்ல. உங்களை நம்பி நான் பணத்தை கொடுத்து விடுற மாதிரி கர்த்தர் உங்களை நம்பி அந்த பிள்ளைகளை உங்க கையில என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்துக்க. அது நம்ம பிள்ளைகள் மட்டும் இல்ல, இந்த சமுதாயத்துல எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அவங்களுக்கு கர்த்தருக்குள்ள வளருவதை நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். இப்ப முதலாவது ஏன் பிள்ளைகளை நம்ம சிறு வயதிலேயே கர்த்தருக்குள்ள வளர்க்கணும்னா, அவர்கள் கர்த்தரால் கொடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 18:10 வாசிங்களே. மத்தேயு 18வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஏன் நம்ம சிறு பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்தணும் அப்படின்னா, சிறு பிள்ளைகளை ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? அற்பமாய் நினைக்க கூடாது. சிறு பிள்ளைகளை எப்படி நினைக்க கூடாது? சே இதுக்கு என்ன தெரியும் சொல்ல சொல்லுவாங்க பாத்தீங்களா? என்ன சொல்லுவாங்க? இதுக்கெல்லாம் என்ன ஒண்ணும் தெரியுது, வந்தா என்ன வராட்டி அப்படின்னு என்ன செய்வாங்க? தாறுமாறாய் பேசுவாங்க. இல்ல, அவர் சொல்றேன் பாருங்க, வாசிங்கள 18:10 வாசிங்க. பாத்தீங்களா? இந்த சிறியர்ல ஒருத்தர் என்ன செய்யக்கூடாதான்? அற்பமா எண்ணாதபடிக்கு எப்படிங்க எச்சரிக்கையா இருங்கன்றாரு. அப்ப சிறு பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? அற்பமா நினைக்க கூடாது. உனக்கு என்ன தெரியும் 2 வயசு, உனக்கு என்ன தெரியும் 5 வயசு தானே, உனக்கு என்ன தெரியும் 10 வயசு தானே, அப்படி என்ன செய்யக்கூடாது? சிறு பிள்ளைகளை நீங்க அதை அற்பமாய் நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன் நான், நல்லா கவனிங்க. அது கீழே வாசிச்சு பாருங்க. அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று. அப்ப நல்லா கவனிங்க. ஒவ்வொரு சிறு பிள்ளையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒவ்வொரு ஆளுக்கும் யார் இருக்கிறாங்க? ஒரு தேவ தூதர் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க? இப்ப எனக்காக நான் சிறு பிள்ளை, ஜூடா ஜீவன் இருக்காங்கன்னா ஜூடாக்காக ஒரு தேவ தூதன் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஜீவனுக்காக ஒரு தேவ தூதன் என்ன செய்யப்பட்டிருக்கிறாரு? அதே போல உங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் எல்லா பிள்ளைகளுக்காக ஒரு தேவ தூதன் என்ன செய்யறாரு? அவங்க எங்க போய் நிக்கிறாங்க? பரலோகத்துல யார் சமூகத்துல நிக்கிறாங்க? பிதாவுடைய சமூகத்துல போய் நிக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்கிறோம்னு அங்க போய் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்க போய்? ஆண்டவரே நாயின்றாங்க, ஆண்டவரே பேயின்றாங்க, ஆண்டவரே பிசாசுன்றாங்க, ஆண்டவரே பண்ணின்றாங்க, ஆண்டவரே. அப்படி பிள்ளைகளை சொல்லும் போது அங்க போய் என்ன சொல்லுவாரு? நீங்க கொடுத்த ஒரு சுதந்திரத்தை ஆண்டவரே மானாவரியா என்ன செய்யறாங்க? திட்டி இருக்கிறாங்க, திட்டுறாங்கன்னு அவர் போய் என்ன செய்வாரு? அங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்றது புரியுதா இல்லையா? கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். அதனால சிறு பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாதாம்? அற்பமா எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா.
சிறு பிள்ளைங்க தானே அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஏன் விட்டுறக்கூடாது? அவர்களுக்காக ஒரு தேவ தூதர் என்ன செய்யப்பட்டிருக்கிறாரு. நம்ம பிள்ளைகளை மட்டும் இல்ல, சமுதாயத்துல எந்த பிள்ளைகளை நீங்க பார்த்தாலும் ஐயோ இவெல்லாம் பாரு அப்படின்னு சில நேரம் என்ன செய்வாங்க, உடனே அவனுக்காக நியமிக்கப்பட்ட தூதன் அங்க போயிருவான். ஆண்டவரே பைபிளை தூக்கிட்டு கையும் மெய்யுமா போறவன் அங்க பாருங்க, ஜெபம் ஜெபம்ன்றவன் அங்க என்ன செய்யறான், அந்த பிள்ளைய பார்த்து இந்த வார்த்தையை சொல்றான் ஆண்டவரே, அங்க என்ன செஞ்சிருவாரு, அங்க போய் சொல்லிடுவாரு. அல்லேலூயா. அதனால சிறு பிள்ளைகளை அற்பமா என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. மூன்றாவது பாருங்க, நீதிமொழிகள் 22வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்களேன். நீதிமொழிகள் 22:6. ஏன் சிறு பிள்ளைகளை நம்ம கவனமாய் வளர்க்கணும், ஏன் ஆண்டவருக்குள்ள அவங்களை வளர்க்கணும்னு பாருங்க. 22:6 வாசிங்களேன். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அதன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அல்லேலூயா. ஏன் சிறு பிள்ளைகளை நம்ம ஆண்டவருக்குள்ள வளர்க்கணும், கர்த்தருக்குள்ள வளர்க்கணும்னா நல்லா கவனிங்க, அவன் முதிர் வயதுல எப்படி இருக்க போறான்றதை எது தீர்மானிக்குது, சிறு வயதான் தீர்மானிக்குது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, எது தீர்மானிக்குது? அவனுடைய சிறு வயதுல நம்ம எப்படி அவனை வளர்க்கிறோமோ, நல்லா கவனிங்க, சிறு வயசுலயே அவனை எப்படி நம்ம வளர்க்கிறோமோ அப்படித்தான் அவன் என்ன செய்வான். நீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுங்க, அவங்க வயசான போது கூட அந்த காரியத்தை என்ன செய்வாங்க, அப்படியே கடைபிடிப்பாங்க. சிறு வயதிலேயே நல்ல சுத்தமா, நல்ல ஆரோக்கியமா, நல்ல நீட்டா, டிசிப்ளினா உங்க பிள்ளையை நீங்க வளர்த்து பாருங்களேன், அவங்க ரொம்ப டிசிப்ளின் என்ன செய்வாங்க, வளருவாங்க. சின்ன வயசுலயே நம்ம எப்படி இருக்கணும், சின்ன பிள்ளைகளுக்கு மாதிரியே கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. வீடெல்லாம் குப்பை பெருமானி போட்டு சுத்தமா இருக்கணும் சுத்தமா இருக்கணும்னா அது என்ன செய்யாது, சுத்தமாவா இருக்கும், அது இருக்கவே இருக்காது. அவர்களுக்கு முன்பாக நீங்க எப்படி இருக்கணும், மாதிரியாய் வாழணும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நீங்க வாயால சொல்றதை காட்டிலும் வாழ்க்கையால் சொல்லுவதைத்தான் சிறு பிள்ளைகள் அதிகமா கவனிக்கிறாங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாயை விட வாழ்க்கை தான் அதிகம் பேசுகிறது. அல்லேலூயா. நீங்க செய்யாத ஒண்ண பிள்ளைகிட்ட என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்கவே முடியாது. சில நேரம் நான் மொபைல் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் பாருங்க, பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுது, மொபைல் கேக்குது. ஆமாவா இல்லையா? நான் பைபிள் படிச்சுக்கிட்டே இருந்தேன்னா அவங்க உட்காந்து என்ன செய்யறானுங்க, பைபிளை தேடுறானுங்க, புக்கை தேடுறானுங்க. அப்ப எதை நாம் வாழ்ந்து காமிக்கிறோமோ அதுதான் தாக்கத்தை ஏற்படுத்துது. நம்ம 24 மணி நேரம் காதலியே வச்சுக்கிட்டு போன நோண்டாதன்னா அது என்ன செய்யாது, அது என்ன செய்யாது, கேட்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையை விட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நீ என்ன செய்யணும், பிள்ளையா இருக்கும் போதே நீங்க நடத்திட்டீங்கன்னா வயசானவனே சொல்லுவான், என்ன சொல்லுவான் தெரியுமா, எங்க அப்பா அம்மாவுக்காக நான் ஆண்டவரை சோதரிக்கிறேன்னு சொல்லுவான். அல்லேலூயா. என் தாய் தகப்பனுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அல்லேலூயா. எத்தனை தாய் தகப்பனை நாங்க பார்த்திருக்கிறோம் பாருங்க, எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க, முதிர் வயதானவங்க சொல்றாங்க, எங்க அப்பா அம்மாவுக்காக, அவங்க செத்து பல வருஷம் ஆச்சு, ஆனா இவங்க வயசாயிட்டாங்க, இப்ப இவங்க சாக போற நிலைமையில இருக்கிறவங்க சொல்லுவாங்க, என் தாய் தகப்பனாருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்க சாப்பிட்டாங்களோ இல்லையோ, அவங்க கஞ்சி குடிச்சாங்களோ இல்லையோ, ஆனா கர்த்தருக்குள்ளைங்களை அவங்க வழி நடத்தினாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும், எல்லாம் ரொம்ப தேவைதான், முக்கியம் தான். ஆனா எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தரை அவர்களுக்கு என்ன செய்யணும், இந்த பிள்ளைகளுக்காக தாயா இந்த பாடுபடுறேன், இந்த பிள்ளைகளுக்காக நீங்க பாடுபடவே வேண்டாம். பிள்ளைகளுக்கு கர்த்தரை கொடுத்தீங்கன்னா அவங்க பாடே படாம நல்லா வாழ்ந்துருவாங்க. அல்லேலூயா. பிள்ளைகளுக்காக உழைக்கிறேன், பிள்ளைகளுக்காக ஓடுறேன், பிள்ளைகளுக்காக இந்த உசுறு ஒட்டிக்கிட்டு இருக்கிறதே எதுக்குதான், என் பிள்ளைகளுக்கு தாயா. அல்லேலூயா. சொல்றதை கேட்டிருக்கீங்களா? ஆமா, அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் சொல்றேன் பாருங்க, உங்க பிள்ளைகளுக்கு சொத்து பத்துக்களை காட்டிலும் கல்வியை காட்டிலும் தேவனை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளை ஆசீர்வாதமான ஒரு பிள்ளையா வளரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாம் யோசிப்போம், எல்லாம் என்ன செய்வோம், பிள்ளை வாயை திறந்தே பேசியிருக்காது, உடனே ஸ்கூல்ல நம்ம செலக்ட் பண்ணுவோம், அந்த ஸ்கூல் தான் அப்படின்னு இல்லையா. புள்ள வளர்ந்துருக்காது, இந்த கடையில தான் ட்ரெஸ் எடுப்பேன் அப்படின்னு என்ன செய்வோம், நம்ம என்ன பண்றோம், கரெக்டா அடிக்கிறீங்களா அப்படின்னு எல்லாம் நம்ம அனுபவப்பட்டு தான் என்ன செய்யறோம், வரோம் இல்லையா. இதெல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறோம், பிளான் பண்றோம். இதெல்லாம் சில நேரங்கள் பாருங்க, பிள்ளை பிறந்திருக்கவே பேரை தேடிட்டு இருப்பாங்க அங்க உட்காந்து, என்னது என்ன பேர் வைக்கலாம், நாமவா இல்லையா இல்லையா, என்ன அந்த அளவுக்கு அட்வான்ஸா என்ன செய்யறாங்க. இதெல்லாம் அட்வான்ஸா இருந்துட்டு ஆண்டவரை கொடுக்கறதுல கோட்டை விட்டுருவாங்க.
எல்லாத்துக்கும் பிளான் பண்றவங்க இந்த பிள்ளைக்கு எப்படி நம்ம கத்தரை காட்டலாம், எப்படி ஆண்டவருடைய அன்பை கொடுக்கலாம், எப்படி கத்தருக்குள்ள இந்த பிள்ளையை வளர்க்கிறதுன்றதை என்ன செஞ்சிடறது விட்டுட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில உட்காந்து என்ன செய்யறது, ஐயோ ஒண்ணுமே வேலை செய்ய மாட்டேங்கன்னு என்ன செய்யறது யோசிக்கிறது. ஆமென். பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் காட்டிலும் ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். ஏன் பிள்ளைகளை நம்ம கத்தருக்குள்ள வளர்க்கணும்னா, அவர்களுடைய முதிர் வயது எப்படி இருக்க போகிறது என்பதை இந்த சிறு வயது தான் தீர்மானிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நம்ம சிறு வயதுல நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட சில காரியங்கள் தான். ஆமா இல்லையா? சில நல்ல காரியங்களை நம்ம சிறு வயதிலேயே படித்ததுனால பாருங்க, எனக்கெல்லாம் சிறு வயதிலேயே கொடுக்கிற ஒரு இருதயத்தை, உள்ளத்தை எங்க பெற்றோர் என்ன செஞ்சிருந்தாங்க, கொடுத்ததுனால நான் கண்ணை மூடிட்டு என்ன செய்வேன், கொடுக்கறத குறித்து எனக்கு எந்த ஒரு பயமும் கலக்கமுமே, ஐயோ கொடுத்தா கிடைக்குமா வருமா நம்ம அப்படி இப்ப நான் என்னைக்குமே பயந்ததே. ஏன்னா என் தாய் தகப்பன் எனக்கு முன்பாக பயங்கரமா கொடுக்கிறவர்களா என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு இருக்கோ இல்லையோ பசியோட வர்றவங்களுக்கு ஆகாரம் கொடுக்காம வீட்டை விட்டு அனுப்புனதே கிடையாது. எங்க அம்மா சொல்ற பாருங்க, பக்கத்து வீட்டுல போய் வாங்கிட்டு வந்தாலும் சமைச்சு ஊழியக்காரங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் பார்த்து வளரும் போது நமக்கு என்ன நடக்குதுன்னா, கொடுக்கிற ஒரு உள்ளம் அப்புறம் தான் என்ன செய்யுது வந்துருது. அல்லேலூயா. அப்ப சிறு வயதுல இருந்தே நம்ம கத்தருக்குள்ள ஏன் உங்களை வளர்க்கணும்னா, அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்க போறன்றதை இப்பதான் என்ன செய்யறோம், தீர்மானிக்கிறோம். அல்லேலூயா. மத்தேயு 19:14 வாசிங்களேன். ஏன் சிறு பிள்ளைகளை நம்ம வாசித்த அந்த வசனம் தான், ஏன் சிறு பிள்ளைகளை நம்ம கத்தருக்குள்ள நம்ம நடத்தணும்னா, வாசிங்க. மத்தேயு 19வது அதிகாரம் 14வது வசனம். ஓகே, வாசிங்கம்மா. ஓகே, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருகிறதற்கு என்ன செய்யுங்க, இடம் கொடுங்கள், அவர்களை என்ன செய்யாதீங்க, தடை பண்ணாதீங்க. அடுத்து முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு, பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ஆமென். ஏன் சிறு பிள்ளைகளை கத்தருக்குள்ள நம்ம வளர்க்கணும்னா, நல்லா கவனிங்க, சிறு பிள்ளைகள் ஏதாவது காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபித்தாங்கன்னா அந்த காரியத்தை ஆண்டவர் அப்படியே தருவார். ஏன் குடும்ப ஜெபம் பண்ண சொல்றோம், குடும்பத்துல ஏன் பிள்ளைகளை ஜெபிக்க சொல்றோம்னா, சிறு பிள்ளைகள் ஏதாவது காரியத்துக்காக ஜெபம் பண்ணாங்கன்னா அந்த காரியம் அப்படியே என்ன செய்யும். ஆண்டவரே சொல்றாரு, அவங்களை நீங்க என்ன செய்யாதீங்க, தடை பண்ணாதீங்க. அப்ப சிறு பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட வர்றதை ஆண்டவர் என்ன செய்யறாரு, ரொம்ப விரும்புறாரு, நேசிக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு தேசத்துக்காக சிறு பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. ஆமென். சமுதாயத்துக்காக யார் ஜெபிக்கிறா, சிறு பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. இப்படி ஜெபிக்கும் போது என்ன நடக்குது, ஆண்டவர் அந்த ஜெபத்தை என்ன செய்யறாரு, கேட்கிறாரு. சொல்லுங்க, சிறு பிள்ளைகளின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. மலைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறு பிள்ளைகளின் ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு, கர்த்தர் கேட்கிறாரு. அதனால சிறு பிள்ளைகளை நல்லா கவனிங்க. உங்க குடும்பத்துல எவ்வளவு பெரிய தேவைகள் இருந்தாலும், எவ்வளவு எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும், உங்க பிள்ளைகளை நீங்க என்ன செய்ய வைக்கணும். நீ கேளு, ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, தராம இருக்க மாட்டாரு. நீ கேளு, உனக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அப்படின்னு என்ன செய்யணும், அவங்கள ஜெபிக்க வைக்கணும். வீடு இல்லையா, பிள்ளைகள்கிட்ட சொல்லணும். நீ என்ன செய்ய, ஆண்டவர் சமூகத்துல நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் நமக்கு சொந்தமா வீடு என்ன செய்வாரு, தருவாரு. நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் வண்டியை கொடுப்பாரு. நீ ஜெபம் பண்ணு, நல்ல வாகனங்களை கர்த்தர் கொடுப்பாரு. எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் என்ன செய்வாரு. நீ கேட்டா கிடைக்கணும். பிள்ளைகளை நம்ம வளர்க்கணும். அல்லேலூயா. எந்த காரியத்தையும் யார்கிட்ட கேட்க வைக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்க வைக்கணும். நல்லா நான் ஒரு சாட்சி சொல்றேன் பாருங்க. ஜூடா சின்ன பிள்ளையா இருக்கும் போது இதுல ஒண்ணுமே இல்ல. இப்ப நானும் ஜூடாவும் காலையில வாக்கிங் என்ன செய்வோம், இந்த இடத்துக்கு வாக்கிங் வருவோம். கேக்குதா பேசுறது? கொஞ்சம் சமாளிச்சுக்குங்க. ஜூடா நானும் காலையில வாக்கிங் வரும்போது ஜூடா என்ன செய்வானா, இந்த இடத்துல அப்படியே நடந்துகிட்டு நான் சொல்லுவேன், ஜூடா நீ ஜெபம் பண்ணு, ஏசப்பா என்ன செய்வாரு, நமக்கு ஆலயத்தை என்ன செய்வாரு, தருவாரு. நீ ஜெபம் பண்ணு, ஏசப்பா தருவாருன்னு சொல்லுவான் பாருங்க. நடந்துகிட்டே என்ன செய்வானா, அவனுக்கு ஏசப்பானே சொல்ல என்ன செய்யாது, தெரியாது. ஆலாப்பான்னு தான் என்ன செய்வான், சொல்லுவான், ஆலப்பாவுக்கு வீடு வரணும் ஆண்டவரே, ஆலப்பாவுக்கு என்ன வரணும், ஒரு வீடு வரணும்னு என்ன செய்வான், சுத்தி நடந்து ஜெபம் பண்ணுவான். பஞ்ச காலத்துல சபையை நம்ம எப்ப கட்டணும்னா, கொரோனா காலத்துலதான் சபையை நம்ம என்ன செஞ்சோம். அப்ப நான் ஏன் சொல்றேன்னா, பஞ்ச காலத்தில கூட ஒரு சிறு பிள்ளையின் ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை தர முடியும். அல்லேலூயா.
அப்ப நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் என்ன செய்வாரு? சிறு பிள்ளைகளை நீங்க வீட்டுல ஜெபிக்க வைக்கணும். அதனாலதான் குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். குடும்பமா நீங்க உட்கார்ந்து உங்க குடும்பம் ஒரு காரியத்தை நீங்க செய்ய போறீங்கன்னா, தம்பி நீ இந்த காரியத்துக்காக என்ன செய்ய, நீ ஜெபம் பண்ணு. மகளே நீ இந்த காரியத்துக்காக என்ன செய்ய, ஜெபம் பண்ணு. இந்த பகுதியினுடைய ரட்சிப்புக்காக நீ ஜெபம் பண்ணு. தேசத்துல எழுப்புதலுக்காக நீ ஜெபம் பண்ணு. வாலிப பிள்ளைகளுக்காக நீ ஜெபம் பண்ணு. நம்ம பிள்ளைகளை என்ன செய்யணும்? ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா பிள்ளைகளுடைய ஜெபத்தை கர்த்தர் தள்ளாம கேட்கிறாரு. அல்லேலூயா. ஏன் சிறு வயதிலேயே பிள்ளைகளை கர்த்தருக்காக நம்ம வளர்க்கணும்? அவர்களை ஆண்டவர் நேசிக்கிறாரு. அவர்கள் தேவ சமூகத்துல வருவதை கர்த்தர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக ஒண்ணு வாசிங்க. நான் 5வதாக எபேசியர் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்களேன். ஏன் சிறு பிள்ளைகளை நம்ம சிறு வயதிலேயே கர்த்தருக்குள்ள வளர்க்கணும்னா, வாசிங்க 3வது வசனத்தை வாசிங்க. 2வது வசனத்திலிருந்தே கூட வாசிங்க. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ரொம்ப முக்கியமான காரியம். இன்னைக்கு பாருங்க, ஏன் சிறு வயதிலே அதிக மரணங்கள் நடக்கிறது, ஏன் வாலிப வயதிலே அதிக பேர் மரித்து போறாங்கன்னா, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுக்கு ஒரு காரணம், தாயையும் தகப்பனையும் பிள்ளைகள் இன்னைக்கு கனம் பண்றது கிடையாது. யார கனம் பண்றது இல்ல? அப்பாவை நாயின்றது, அம்மாவை பேயின்றது. இது என்ன செஞ்சிருது? என்ன பண்றது? இது என்னத்தை கொண்டு வருகிறது? சாபத்தை பிள்ளைகளுக்கு கொண்டு வருகிறது. அதனாலதான் சிறு வயதிலேயே பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்க பெற்றோரை கனம் பண்ணுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு என் வாலிப வயசுதான், ஆனா இன்னைக்கு வரைக்கும் என் தாய் தகப்பனை நீ அப்படின்னு நான் ஒரு நாள் கூப்பிட்டதே கிடையாது. நீங்க வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவேன். இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பா பேர் சொல்லி கூப்பிட்டது கிடையாது, எங்க அம்மா பேர் சொல்லி என்ன செய்யறது கிடையாது. எங்க இருந்து வந்தது இது? கர்த்தருக்குள்ள சிறு வயதுல இருந்தே வளர்க்கப்பட்டதுனால இந்த சுபாவம் நமக்குள்ள என்ன செய்கிறது? தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுன்ற எண்ணம் எங்க வருது? சிறு வயதுல நமக்கு விதைக்கப்பட்டதுனால வருகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஏன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதியில போது, இள வயது மரணங்கள் நடக்குதுன்னா, தேவன் கொடுத்த பிரதான கட்டளை இது. சொல்றாரா இல்லையா? என்ன சொல்றாரு? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை. அல்லேலூயா. நீங்க 10 கட்டளைகளை நீங்க வாசித்து பார்க்கும்போது, யாத்திராகமம் 20வது அதிகாரத்தை எடுங்களேன். யாத்திராகமம் 20ல பாத்தீங்கன்னா, யாத்திராகமம் 20 எந்த வசனம்? 20வது அதிகாரம் 12வது வசனம். 20:12. நல்லா கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆண்டவர் 10 கட்டளை கொடுத்தாரு. இந்த 10 கட்டளையில இந்த ஒரு கட்டளை தான் வாக்குத்தத்தத்தோடு வந்த கட்டளை. மற்ற கட்டளைலாம் என்ன கிடையாது? வாக்குத்தத்தமே கிடையாது. இந்த ஒரு கட்டளையில தான் என்ன இருக்கு? வாக்குத்தத்தம் இருக்கு. என்ன வாக்குத்தத்தம்? உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு, நீ ரொம்ப நாள் வாழணும், நீ நல்லா இருக்கணும்னா நீ என்ன செய்யணும்? உன் தகப்பனையும் உன் தாயும் நீ கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, என்னுடைய தகப்பன் ஸ்கூலுக்கே போனது கிடையாது. ஆனா அவர் என்ன சொன்னாலும் நான் அப்படி என்ன செய்வேன்? நான் படிச்சுட்டேன், நான் MBA வரை படிச்சேன்றதுக்காக என்ன செய்யறது கிடையாது. நீங்க சொல்றது தப்புப்பா, நான் சொல்றதுதான் கரெக்ட் என்ன செய்யறது கிடையாது, சொல்றது இல்ல. தாய் தகப்பனுடைய வார்த்தையை நம்ம கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம கனம் பண்ணணும். ஏன் கனம் பண்ணணும்னா, அப்பதான் நம்ம நீடித்து என்ன செய்ய முடியும். பிள்ளைகளுக்கு ஏன் அடிக்கடி வியாதிகள் வருகிறது, ஏன் பலவீனங்கள் வந்துருது, ஏன் சிறு வயதிலே நோய்கள் வந்துருது, ஏன் வாலிப வயதுல மரணங்கள் வருதுன்னா ஒரு காரணம் என்னன்னா, தாய் தகப்பன என்ன செய்யறது கிடையாது. எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோர் அடிக்கிறாங்க. எத்தனையோ. எங்க பெரியப்பா ஒருத்தர் பாத்தீங்கன்னா, எங்க பாட்டி ரொம்ப ஆஸ்துமா வியாதினால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வேலை முடிச்சுட்டு அப்படியே அவங்களே உடம்பு முடியாம என்ன செஞ்சிருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க. எங்க பெரியப்பா, எங்க அப்பாவுக்கு அண்ணன் ஓங்கி முதுகுலயே ஒரே மிதி என்ன செய்வார், குடிச்சிட்டு என்ன செய்வாரு, ஒரே மிதி மிதிப்பாரு. ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அவங்களாம் நீங்க உயிரோடவே இல்லை. என்ன காரணம்னா, தாய் தகப்பன் என்ன செய்யல, கனம்
அல்லேலூயா. பவுல் அதை தெளிவாய் சொல்லுகிறார் பாருங்க. எபேசியர் 6வது அதிகாரத்துல, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. இது என்னது, இதுதான் நியாயம். நீ என்ன நியாயத்தினாலும் சொல்லலாம், அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க இப்படி செஞ்சுட்டாங்க, எங்க அப்பா அம்மா அப்படி இப்படி, அவங்களுக்கு என்ன தெரியும் ஏது தெரியும் அப்படின்னு என்ன செய்யலாம், 1000 நியாயத்தை பேசலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, பெற்றோருக்கு கர்த்தருக்குள் நீ என்ன செய்யணும், கீழ்ப்படிந்தே ஆகணும். அதுதான் நியாயம். ஆமென். ஏன்? உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு. ஏன் கீழ்ப்படி சொல்றாங்க? நன்மை உண்டாயிருப்பதற்கு. அல்லேலூயா. பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு. நான் சொல்றேன், பெற்றோர் ரட்சிக்க போங்க. நீங்க வாலிபர்கள் முதிர்ந்தவங்களா இருப்பீங்க. உங்க பெற்றோர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் அறிந்திருக்கிறாங்களோ இல்லையோ, உங்களுக்கு நீங்க கீழ்ப்படின்னு அவங்களுக்கு நீங்க கனம் பண்ணணும். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு நீடிய ஆயுள் என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. பூமியிலே வாழ்நாளே அது என்ன செய்கிறது, அதிகரிக்கிறது. அல்லேலூயா. எது வாழ்நாளை அதிகரிக்கிறது? தாய் தகப்பனுக்கு என்ன செய்யுது, பெற்றோர் சில நேரங்களில் அவங்க முடியாம இருக்கும்போது அவங்க ரொம்ப கீழ்த்தரமா என்ன செய்வாங்க. ஒரு தேவ பிள்ளை அப்படிப்பட்டவங்க இருக்கவே கூடாது. ஆமென். ஏன் சிறு பிள்ளைகளை நம்ம சிறு வயதிலேயே அவங்களை கர்த்தருக்குள்ள நடத்தணும்னா, அவங்க சிறு வயதுல இதை அறிந்து கொண்டாங்கன்னா அவங்க தாயாரையும் தகப்பனாரையும் சாகர வரைக்கும் நல்லா கனம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அதனால சிறு வயதிலேயே கர்த்தருக்கு பிள்ளைகள் என்ன செய்யணும், நம்ம கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. 6வதாக மத்தேயு 21வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிங்க. 6வதாக ஒரு காரியம், ஏன் நம்ம சிறு வயதிலேயே பிள்ளைகளை நம்ம கர்த்தருக்குள்ள வளர்க்கணும். 21:16 வாசிங்களேன். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் பாருங்க. பிள்ளைகளுடைய வாயிலிருந்தும் பாலகருடைய வாயிலிருந்தும் துதி என்ன செய்யணும், துதி உண்டாகணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அல்லேலூயா. நீ பாருங்க, உலகம் அப்படியே தலைகீழாய் பிள்ளைகளை கொண்டு போகுது. ஆண்டவரை துதிக்கிறது கிடையாது, ஆவிக்குரிய பாட்டு பாடுறது கிடையாது. உட்காந்து சினிமா உட்காந்து என்ன செய்யறது, சினிமா பாட்டு உட்காந்து தை 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 டான்ஸ் ஆடிட்டு என்ன செய்யறது, உட்கார்ந்து இருக்கிறது பிள்ளைங்க. பிசாசு எப்படி கொண்டு போறான்? குழந்தைகள் பாலகருடைய வாயினால என்னத்தை உண்டு பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புறாரு, துதியை உண்டு பண்ணணும்னு விரும்புறாரு. ஆசீர்வாதத்தை உயர்வுகளை உண்டு பண்ணணும்னு கர்த்தர் விரும்புறாரு. ஆனா சத்துரு என்ன பண்றான், துதிக்கிறதுக்கு பதிலா என்னத்தை வாயில வைக்கிறான், சினிமாவை, உலக காரியங்களை, கேமு, டிவி. என்னது, டிவியில உட்காந்து விடிய விடிய என்ன செய்யறது, மோட்டு பட்டில் உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறது, உட்காந்து இப்ப இந்த சமோசாவை உட்காந்து தின்றதையும் பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன ஆகும், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆமாவா இல்லையா? பிசாசு என்ன செய்யறான், பிள்ளைகளை, ரொம்ப சீரியஸா சொல்றேன், பிசாசு பிள்ளைகள் என்ன செய்யறான், கர்த்தர் நீங்க ஒரு ஆவிக்குரிய ஒரு வசனம் மனப்பாடம் பண்றானா உட்காந்து இழுன்னு என்ன செஞ்சுட்டு இருப்பான், இழுத்துக்கிட்டு இருப்பான். ஒரு சினிமாவில் ஒரு கதையை கேட்டு ஒரு எழுத்து மாறாம என்ன செய்வான், அப்படியே சொல்லுவான். இது எது கதை, இது என்ன சம்பவம்? பிசாசு பிள்ளைகளுடைய வாயில அவனுடைய துதியை உண்டாக்குறான். எப்படி, என்னமா அடிச்சான் பாரு, என்னமா தூக்குனான் பாரு, இதெல்லாம் என்ன செய்யறான், கார் பாரு எப்படி புடிச்சு, இந்த இதை பாரு, இந்த ராபர்ட்டை பாரு, அதை பாரு, இதை பாரு அப்படின்னு என்ன செய்யறான், இந்த துதியை உண்டாக்குறானே தவிர பிள்ளைகள் கர்த்தரை துதிக்கிற துதியில என்ன செய்யறது கிடையாது. ரொம்ப கவனமா நம்ம பிள்ளைகள் அதுக்காக கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும், வளர்க்கணும். பெரம்பு எடுக்கணும்னா என்ன செஞ்சிடணும், பிள்ளைகளுக்கு பெரம்பு எடுக்கிறதுக்கு யோசிக்கவே கூடாது. அல்லேலூயா. பிரம்பை கையாளாதவன் தன் பிள்ளைய பகைக்கிறான் அர்த்தம். அல்லேலூயா. பிரம்பு என்ன செய்யணும், கையாளணும். கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நான் அடி வாங்கியிருக்கேன். ஆமே, கல்யாணம் முடிச்சதுனால மனைவிக்கு பயந்து சில நேரம் என்ன நினைச்சுக்குவாங்களோ, அடிக்காம விட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆமே, ஆனா என்ன நடந்திருக்கு, பிரம்பை கையாண்டதுனால அவங்க என்ன நேசிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளையை நேசிக்கிறீங்க, நல்லா கவனிங்க. இதை சொல்றேன்னா, நிறைய நேரங்கள்ல அப்பா பிள்ளைய அடிக்கும் போது அம்மாவுக்கு என்ன வரும், நீயா பெத்த அப்படின்னு என்ன வரும், அவர்தான் பெத்தாரு, வேற யார் பெத்தாரு, யோசிச்சு பாருங்க. அவருக்கு தான் என்ன செய்யும் அந்த வழி. பிள்ளைங்க தவறா போகும்போது சில நேரம் தகப்பன் கண்டிக்கும் போது அம்மா என்ன செய்வாங்க, அம்மா உடனே மூக்குக்கு மேல கோவம் வந்துடும், நீ எங்க எப்படி என் பிள்ளைய அடிக்கலாம். சில நேரம் அம்மா அடிக்கும் போது ஐயாவுக்கு என்ன வந்துடும், சும்மா பெரிய என்னமா நீ தான் பெரிய பெரிய யோக்கியமா நீ அடிப்ப அப்படின்னு என்ன செய்யறது. நான் சொல்றேன் பாருங்க, இது ரெண்டுமே தவறு. ஆமா,
பிள்ளைகள் தவறு செய்யும் போது அவங்களை என்ன செய்யணும்? அவங்களை கண்டிக்கணும், அவங்களை அடிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் என்ன செய்வாங்க? நீங்க அடுத்த வசனம் நான் சொல்றேன் பாருங்க. அவங்கள பிரம்ப கையாடும் போது நம்ம என்ன செய்யறோம்? அவங்கள பிள்ளைய நேசிக்கிறோம்னு அர்த்தம், பிரம்ப நம்ம பகைக்கிறோம்னு அர்த்தம். ஆனா பிள்ளைகள் தவறு செய்யும் போது நம்ம பிரம்ப எடுக்கலன்னா பிரம்ப நேசிக்கிறோம்னு அர்த்தம், பிள்ளைய பகைக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? பிள்ளைய நேசிக்கிறவங்களா இருக்கணும். ஆமென். பிரம்ப பகைக்கிறவங்களா இருக்கணும். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? காட்டுத்தனமா போட்டு அடிக்கிறது. அது வந்து ஒரு நாளும் அப்படின்னா என்ன செய்யக்கூடாது? அப்படின்னா பிள்ளைங்க கொடூரமா மாறிடும். நீங்க எபேசியர் 6 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, பிள்ளைகளே நீங்க எப்படி இருக்கணுமா? எப்படி வளர்க்கணும்? பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு சொல்றாரு. கர்த்தருக்குள் 1ல இருந்து வாசிங்க. 4 வாசிங்கம்மா. பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? கோபப்படுத்தாம எப்படி வளர்க்கணுமா? கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும். இங்க தமிழ் பைபிள்ல வந்து கர்த்தருக்கேற்ற சிட்சை போதனை எப்படி இருக்கு, ஆனா இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குன்னா ட்ரைனிங் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷனா புரியுதா? இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லுவாங்க? அறிவுரை கூறுறது. எப்பா தீயில போய் கையை வைக்காதப்பா, கை வந்து போகும். இது என்னது? அறிவுரை கூறி என்ன செய்யணுமா? வளர்க்கணும். அவங்கள ரொம்ப கோபப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆயிரும்? பிள்ளைங்க வயலண்டா மாறிடும். அல்லேலூயா. இப்ப பிள்ளைகளை ஏன் நம்ம சிறு வயதிலேயே ஆண்டவர்களை வளர்க்கணும்னா, பிள்ளைகளை சரியான ஒரு எதிர்காலத்தை அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னா பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும்? வளர்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமா. பிள்ளைகளை போட்டு மடங்கு அடிச்சு துவைக்கிறதுனால என்ன ஆகும்? பிள்ளைங்க அவங்க மேல இருக்கிற பாசம் நேசம் அற்று போயிடும். நீங்க உங்க பிள்ளைகளை நல்லா கவனிங்க. இன்றைக்கு நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளை நீங்க அன்பினாலதான் ஆதாயப்படுத்த முடியும். அல்லேலூயா. இன்னும் நல்லா கவனிங்க. நீங்க இப்ப வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். விக்டோரியா வந்து ஜூடா ஒரு தப்பு பண்ணும்போது அவனை போட்டு அடிக்கிறன்னு வச்சுக்கோங்களேன். நான் போய் எதுக்கு நீ பிள்ளை இப்படி அடிக்கிறேன்னா அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆயிரும்? உடனே அவர் பெரிய கலெக்டர் மணி அவருக்கு பெரிய என்ன செஞ்சிடும்? அவருக்கு அப்படியே ஒரு திமிரி என்னன்னா எனக்கு கேட்கற காலில் நினைச்சிங்க அப்படி என்ன செஞ்சிருவாங்க? என்ன பண்ணும்? தாய் கண்டிக்கிறாங்கன்னா தகப்பன் போய் நீ தப்பு பண்ணல, நீ செஞ்ச தப்பு தானே, அதனால அடி வாங்கி தான் ஆகணும். அப்படி என்ன செய்யணும்? அங்க போய் இவருக்கு நம்ம சாதகமா சப்போர்ட் பண்ணணும் வைங்களேன், அவர் அடுத்த முறை என்ன ஆயிரும்? அவருக்கு எப்பா சும்மா சும்மா என்ன அடிச்சு நொறுக்குறாங்கப்பா அப்படின்னு என்ன செய்வாரு? அப்படி போயிரும். அதே மாதிரிதான் தகப்பனும் ஒரு காரியத்தை பிள்ளைகிட்ட கண்டிக்கும் போது என்ன செய்யணும்? அம்மா போய் என்ன பண்ணணும்? இப்ப பையனை கண்டிக்கிறாருன்னு வைங்க, அம்மா போய் என்ன செய்யணும்? இப்ப நீ பண்ண தப்பு தான், நம்ம அப்படி என்ன செய்யக்கூடாது. அப்ப காரணம் இல்லாம அவனை அடிச்சாரு, நீ தப்பு பண்ணிருக்க அதனால என்ன செஞ்சிருக்க? அப்ப நேசிக்கிறதுனாலதான் அவன் என்ன செய்யறாரு? அடிக்கிறாருன்னா அந்த பிள்ளை நல்ல விதமா வளர்ந்து வந்துடும். அவனுக்கு ஒரு அறிவு கிடையாது, அவன் பெரிய ஒழுக்கமா நீ ஒன்ன போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான் போது என்ன ஆயிரும்? நிறைய குடும்பங்களை ஏன் இப்படி மாறுது அப்படின்னா, பிள்ளைகள் ஏன் வைலண்ட் ஆகுறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, இவனே பெரிய இது மாதிரி அவனை போட்டு அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பிள்ளைகிட்ட சொன்னோடனே தகப்பன் மேல இருக்கிற பகை தான் அதிகரிக்குமே தவிர தகப்பன் மேல அன்பு அதிகரிக்காது. அல்லேலூயா. அப்ப போய் ஞானமா என்ன செய்யணும்? ஞானமா போய் என்ன செய்யணும்? சொல்லணும். நீ தப்பு பண்ணல, நீ செஞ்ச தப்பா ரைட்டா அப்படி என்ன செய்யணும்? தப்பு தானே. உன்னை அவன் என்ன சொல்லுவான்? தப்பு தான். அப்ப அடி வாங்க. அது உன்னை அப்பா நேசிக்கிறதுனாலதான் என்ன செய்யறாரு? உன்னை அடிக்கிறாரா? உன்னை நேசிக்கிறதுனாலதான் உன்னை கண்ட்ரோல் பண்றாரா? அதை நீ என்ன செய்யக்கூடாது? நீ வந்து தவறா எடுத்துக்க கூடாது. உன்னை நேசிக்கிறாரு அவரு. உன் வாழ்க்கை எப்படி தவறா போயிடக்கூடாது, உன் மேல அக்கறையினாலதான் என்ன செய்யறாரு? அடிக்கிறாருன்னு சொன்னோம்னா அந்த பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் அன்பு என்ன செய்யும்? அதிகரிக்கும். நம்ம மாத்தி விட்டோம்னா என்ன ஆயிரும்? நிறைய குடும்பங்கள் என்ன செஞ்சிருவாங்க? அவரு அடிச்சுட்டு போயிடுவாரு, வரட்டும் வச்சுக்கிறேன் நான் என்ன அப்படின்னோன்னு என்ன ஆகுங்க? பிரச்சனைகள். தகப்பன் மேல இருக்கிற அன்பு. அப்பா எதுக்காக அடிக்கிறாரு? நல்லது கிடைக்கிறாரு, கெட்டது கிடைக்கிறாரு? நல்லது நன்மைக்கு தான் அடிக்கிறாரு. அடி நல்லது எல்லாம் சொல்லுவாங்க. அடி நல்லது. அல்லேலூயா. ஆனா மாடங்க படம் போட்டு அடிக்கிறது கிடையாது. பெரம்பு எடுத்து முட்டிக்கீழ என்ன செய்யணும்? அடி. இடுப்புலயே கூட கொடுக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் இடுப்பு எல்லாரும் நல்லா பெருசா கொடுத்துருக்காரு. எதுக்குன்னா இடுப்புலயே என்ன செய்யணும்? இடுப்புலயே அடிக்கிறதுக்காக தான். போட்டு மண்டை பிடிச்சி பிச்சு காலத்தை தூக்குறது இதெல்லாம் வந்து கொடூரமான விஷயம். அல்லேலூயா. இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது. சில பிடிச்சி ஆட்டுவாங்க, அப்படியே மண்டையை பிடிச்சி என்ன செய்யறது? மூளைகளை வெளியே வந்துருச்சுன்னா என்ன செய்யறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆட்டிட்டு மூளை இல்லாதவனே அவனை திட்டுறது. ஆட்டுறது யாரு? இவன் ஆட்டுலயே மூளையெல்லாம் சேக்காகி போகும், தாறுமாறாகி போகும். உடனே என்ன சொல்றது? முட்டாள்ன்றது மூளை இல்லாதவன்றது. அப்படிலாம் மாடமடங்கு என்ன செய்யக்கூடாது. பிள்ளைகளை எப்பயுமே மாடமடங்கு அடிச்சு பழகக்கூடாது.
ஆமென். நீங்க தலையில ஓங்கி ஒரு அடி அடிச்சீங்கன்னா சில நேரங்கள் அந்த மூளை பகுதியில் என்ன ஆயிரும், மூளையில இருக்கிற நரம்புகள்லாம் சிறு சிறு நரம்புகள், ஒரு சின்ன டேமேஜ் ஆனா கூட அவருடைய வாழ்க்கை போயிடும். ஆமென். அதனால மாடமடங்க போட்டு என்ன செய்யக்கூடாது, அடிக்கிறதுக்கு ஆண்டவர் நல்ல ஆயுதங்கள்லாம் அவரே சொல்றாரு, பெரம்பெடுத்து அடிங்கன்னு. கம்பெடுத்து 4 இழுப்பு என்ன செய்யுங்க, முட்டிக்கீழ என்ன செய்யுங்க, முட்டிக்கீழ 4 இழுப்புங்க. அதனால ஒரு தவறுமே நான் அடிக்கிறதுக்காக சொல்லல. நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு. அல்லேலூயா. எத்தனை அடி நம்ம இன்னைக்கு வாங்கினாலும் நாளைக்கு அதை நினைச்சு பார்க்கும்போது, ஆண்டவரே நான்லாம் வாங்காத அடியே கிடையாது. ஆமென். எனக்குன்னு தனியா வீட்டுல ஆயுதங்கள்லாம் என்ன செய்யும், வயர் இருக்கும், கரண்டி இருக்கும், எல்லாம் என்ன செய்யும், பலார்னு விழுவோம். ஆனா இப்ப நான் யோசிக்கிறேன், என் தாய் தகப்பனை அப்படி கண்டிக்காம இருந்தாங்கன்னா நான் ரொம்ப என்ன செஞ்சிருப்பேன், வழி மாறி போயிருந்திருப்பேன். அல்லேலூயா. என்னை கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையும் அவர்கள் வளர்த்தார்கள். அல்லேலூயா. அப்ப எல்லா பிள்ளைகளையும் நம்ம என்ன செய்யணும், தவறு செய்யும்போது கண்டிக்கணும், அன்பு செலுத்த வேண்டிய நேரம் என்ன செய்யணும். அதுக்காக எப்பயுமே கம்பை நீட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆயிரும், யோசிச்சு பாருங்க. எப்பயுமே கம்பு நீட்டுறது தான் என்ன செய்யணும். ஒரு வயசு தாண்டிச்சுன்னா கம்பெல்லாம் என்ன செய்யாது. நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளை நீங்க அன்பினால் ஆதாயப்படுத்த கற்றுக்கொண்டீங்கன்னா பிறம்பெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். சின்ன வயசுல இருந்தே அன்பாய் சொல்லி என்ன செய்யணும், சின்ன வயசுல இருந்தே போட்டு அடி அடின்னு அடிச்சோம்னா வேலை செய்யாது. ஏன் அதை செய்யக்கூடாதுன்றதை என்ன செய்யணும், இதனுடைய விளைவு என்னன்றதை சொல்லி கொடுத்தோம்னா அவன் என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். ஓகே, இதெல்லாம் என்னது, ஏன் நம்ம சிறு பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நம்ம ஆதாயப்படுத்தி வளர்க்கணும்ன்றதுக்கு வேதம் நிறைய சொல்லுது. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு, எல்லாத்தையும் சொல்லுவதற்கு நேரம் இல்லை. நல்லா கவனிங்க. வேதத்துல ஒரு 2-3 நபர்களை மாத்திரம் காமிச்சு ஜெபம் பண்ணி என்ன செய்ய போறோம், முடிக்க போறோம். சிறு வயதுல இருந்தே அவங்க கர்த்தருக்குள்ள வளர்ந்ததுனால அவங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருந்தாங்கன்றதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். எடுத்து வாசிக்கலாமா? முதலாவதாக 1 சாமுவேல் அதனுடைய 3வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்தே வாசிங்க. 3 சாமுவேல் 1ல இருந்து வாசிங்களேன். கர்த்தருடைய வசனம் எப்படி இருந்தது, அபூர்வமா இருந்துச்சு. அப்படின்னா அபூர்வம்னா என்னது, மழை பெய்யறது ரொம்ப அபூர்வங்க அப்படின்னு என்ன அர்த்தம், மழையே இல்லைன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் ரொம்ப அபூர்வமா அப்படின்னா அது நடந்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. அதே போல கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருந்திருக்கு அந்த நாட்கள்ல, ரொம்ப அபூர்வம்னா ஆண்டவர் யார்கிட்டயுமே அடிக்கடி என்ன செய்யல, பேசவே இல்லை. ஆனா இந்த சாமுவேலுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, அவன் அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாம இருந்த உடனே அவங்க ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க, நான் உமக்காக என்ன செய்யறேன், நான் கொடுக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும், நிறைய பேசியிருக்கிறோம். ஆண் பிள்ளையை ஆண்டவர் கொடுத்த உடனே என்ன செய்யறாங்க, அந்த பொருத்தனையின்படியே ஆலயத்துல கொண்டு போய் என்ன செய்யறாங்க, ஆலயத்துல கொண்டு போய் விடுறாங்க. இப்ப சாமுவேலின் பிள்ளை ஆனா என்ன செய்யறான், ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆக்சுவலி அவன் யாருக்கு தான் பணிவிடை செய்தான், ஏலிக்கு தான் பணிவிடை செய்தான். எங்க பணிவிடை செய்தான், ஏலிக்கு போய் எடுபடி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அங்க போய் அவருக்கு வயசாகி போச்சு, கண்ணெல்லாம் மங்கிருச்சு. என்ன செய்யறான், இவன் போய் பணிவிடை செய்கிறான். ஆனா கர்த்தர் எப்படி பாக்குறாரு பாருங்க, ஏலிக்கு பணிவிடை செய்வதை கர்த்தருக்கு பணிவிடை செய்வதாகத்தான் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஏன் சிறு வயதிலேயே பிள்ளைகளை ஊழியத்துல வளர்க்கணும், ஆலயத்துல கொண்டு வந்து வளர்க்கணும், ஆலயத்துல இருக்கிற வேலைகளை செய்ய வச்சு வளர்க்கணும்னா, ஆலயத்துல செய்கிற வேலைய கர்த்தர் தனக்கு செய்த வேலையத்தான் பாக்குறாரு. அல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறத கர்த்தருக்கே தண்ணி எடுத்து கொடுக்க மாட்டேதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, பாக்குறாரு. இப்ப ஆண்டவர் பாருங்க என்ன செய்யறாருன்னா, கர்த்தருடைய ஆலயத்துல அவன் இருக்கிறான். ஆலயத்துல கர்த்தர் என்ன செய்யறாரு, அந்த ஊர்ல எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் என்ன செஞ்சிருப்பாங்க, தேசத்துல இருந்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் பேசுகிறதுக்கு ஒரு ஆள் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, யார்டா பேசலாம்னு என்ன செய்யறாரு, தேடிக்கிட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் கூட அதுக்கு தகுதியானவங்களே, ஏலி கூட பேசியிருந்திருக்கலாம். ஏலிட்ட கூட ஆண்டவர் என்ன செய்யல, ஊழியக்காரன் கூட பேசல. ஏன்னா ஆண்டவர் பேச விரும்பல. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் பாவம் நிறைந்ததா என்ன செய்யுது இருக்குது. இப்ப இவனுக்கு ஆண்டவர் பேசுறாரா யார் பேசுறாரு தெரியாத அளவுக்கு ஒரு சின்ன பையன் என்ன செய்யறான் இவன் இருக்கிறான். ஆண்டவர் பாருங்க, எப்படியாவது யாத்தையா நான் பேசணும்னு விரும்பி வேற ஆளே இல்லாததுனால அந்த சிறு குழந்தைகிட்ட போய் என்ன செய்யறாரு, பேசுறாரு. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சத்தத்தை அவன் சிறு வயதிலேயே கேட்டதுனால ஒரு தேசத்துக்கே ஒரு தீர்க்கதரிசியா ஆண்டவரோட மாத்துறாரு. அல்லேலூயா.
சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து நீங்க வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, அவன் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில் விழவில்லை என்று சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு இத்தனை மணிக்கு இது நடக்கும்னா அத்தனை மணிக்கு அது என்ன செஞ்சிருக்கும், நடந்திருக்கும். நாளைக்கு இது சம்பவிக்கும்னா என்ன செஞ்சிருக்கும். அவன் ஒருத்தனை பார்த்து நீ தான் ராஜான்னா அவன் தான் ராஜா. அவனுடைய வார்த்தையை கர்த்தர் அப்படி நிலைப்படுத்தி வைத்திருந்தார். காரணம் என்னன்னா, சிறு வயதுல இருந்தே யார் சத்தத்தை கேட்கிறான், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறான். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு சிறு வயதுல இருந்தே கர்த்தருடைய வார்த்தைய வசனத்தை கேட்க நம்ம பழகி கொடுத்துட்டோம்னா, பிள்ளைகள் உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதமா இருக்காது, அநேக தேசங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஏன் வசனத்தை சொல்ல சொல்றோம் பிள்ளைகளை, ஏன் வார்த்தையை சொல்ல சொல்றோம்னா, இந்த வார்த்தை என்ன செய்யும், கர்த்தருடைய வார்த்தையை பிள்ளைங்க கேட்டு கேட்டு வளரும் போது கர்த்தருடைய வார்த்தையிலேயே அது என்ன செய்ய ஆரம்பிக்கும், வளரும். அது வளர வளர தீர்க்க தரிசனமான ஊழியம் அதுக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கும், வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சிறு வயசுலயே பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நம்ம வளர்த்தோம்னா, வாலிப நாட்களுக்குள்ள கர்த்தருக்குள்ள அவங்களை எப்படியாவது ஆண்டவர்களை கொண்டு வந்துட்டோம்னா, அவங்க எதிர்காலம் அவர்களுக்கு மாத்திரம் கிடையாது. அல்லேலூயா. யாருக்கு ஆசீர்வாதமா இருக்கும், சபைக்கு, சமுதாயத்திற்கு, தேசத்திற்கே ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. இன்னொரு முதலாவது பாருங்க, சாமுவேலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். சிறு வயதுல இருந்தே கர்த்தருக்குள்ள அவன் வளர்க்கப்பட்டதுனால அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா என்ன செய்யறான், மாற. இன்னைக்கு கூட நீங்க நிறைய கர்த்தரால வல்லமையா பயன்படுத்தப்படுற ஊழியக்காரங்களை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, சிறு வயதுல அவங்க ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாங்க, ஏதோ ஒரு விபிஎஸ்ல, ஏதோ ஒரு சண்டே கிளாஸ்ல, ஏதோ ஒரு கூட்டத்துல ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டவங்க என்ன செய்வாங்க, அந்த சிறு வயதிலேயே கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, தொட்டுட்டாரு. இன்னொரு வார்த்தையை கூட வாசிக்கலாமா, 1 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1ல இருந்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 5ல இருந்து இங்க ஒரு சிறு பெண்ணை குறித்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். எடுத்தா 1 ராஜாக்கள் 5 தானமா, 2 ராஜாக்கள் எடுங்க. ஓகே, எஸ். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். பாருங்க, ராஜாவோட படைகளுக்கு இவன் எப்படிப்பட்டவனா இருக்கான், தலைவன், படைகளுக்கு தலைவன். அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் என்ன செஞ்சிருக்கிறாரு, பயங்கரமான ஆரோக்கியம், பலன் எல்லாமே பயங்கரமா இருக்கிறது. ஆனா அவன் எப்படி இருக்கிறான், அவனோ எப்படி இருக்கிறான், குஷ்டரோகியா இருக்கிறான். அவன் என்ன செய்யறான், குஷ்டரோகம். பெரிய ஆளா இருப்பாங்க, ஆனா என்ன இருக்கும் அவங்களுக்குள்ள, ஏதாவது ஒரு நோய். நல்ல பணக்காரங்களா இருப்பாங்க, ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன செய்யும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். நிறைய சொத்து பத்துக்கள் இருக்கும், ஆனா ஏதாவது ஒரு குறைவோடு என்ன செய்வாங்க, இருப்பாங்க. இப்ப இந்த 2வது வசனம் பாருங்க, சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்படுத்தி கொண்டு வந்தார்கள். அவன் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டுதான். இப்ப பாருங்க, இந்த சீரியா தேசத்திலிருந்து, இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சீரியா தேசத்துக்கு ஒரு சின்ன பிள்ளை என்ன செய்யறாங்க, சிறைப்பிடிச்சு கொண்டு வர்றாங்க. யுத்தத்துல சிறைப்பிடிச்சு கொண்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி சிறைப்பிடிச்சு யாரை கொண்டு வர்றாங்க, அந்த பிள்ளையோட பேரு கூட என்ன செய்யல, எழுதப்படல. இந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னா, நாகமானுடைய மனைவிக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, பணிவிடை செய்து கொண்டிருக்கு. வீட்டுல துணி துவைக்க, பாத்திரம் கழுவ, எடுபடி வேலை செய்ய என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு சின்ன பிள்ளை, செய்துகிட்டு இருக்கும் போது இந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னா, அவர் குஷ்டரோகியா இருக்காருல, அவர்கிட்ட சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேல் தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. நீங்க கீழே வாசித்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். அந்த இடத்துல இஸ்ரவேல் தேசத்துல அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. உங்க வீட்டுக்காரர் நம்ம எஜமான் மட்டும் அவர்கிட்ட போனார்னா அவர் குஷ்டரோகம்லாம் என்ன செஞ்சிடும், மாறிடும். அப்ப நல்லா கவனிங்க, இந்த சிறு பிள்ளைக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, சிறு பிள்ளைக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற தீர்க்கதரிசி நம்ம ஊர்ல என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. அவர்கிட்ட போனா என்ன ஆயிரும், அவர்கிட்ட போனா என்ன ஆயிரும், சுகமாகிவிடும் சொல்றாரு பாருங்க. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவையுடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றால். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறார் என்று தன் ஆண்டவனிடத்தில்
அறிவித்தால் அப்பொழுது சீரியாவின் ராஜா நல்லது போகலாம். ராஜா என்ன செய்யறாரு? இதுக்கு காரணம் என்ன? அந்த சிறு பிள்ளை, நம்மளே வேலைக்கு வந்திருக்கோம், பாத்திரத்தை கழுவிட்டு பேசாம வாங்கி மூடிட்டு கொடுக்குற காசை வாங்கிட்டு உட்காந்துரும் அப்படின்னு என்ன செய்யல? உட்கார்ந்து இருக்குச்சா? இல்ல, அந்த சின்ன பிள்ளைக்குள்ள என்ன விசுவாசம் இருக்கு பாருங்க. நம்ம நாட்டுல ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, நம்ம தேசத்துல ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போன சுகமாயிரும் என்ன செய்யுது? அடிமையாய் ஒரு தேசத்துக்கு போய் இருந்து அங்க போய் என்ன செய்யுது? ஆண்டவருடைய அன்பை சொல்லுது. அல்லேலூயா. அப்ப சிறு வயதிலேயே இந்த பிள்ளைக்குள்ள என்ன விதைக்கப்பட்டிருக்கு? கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர்ன்றது விதைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பெரிய பெரிய நபர்கள் சிறு பிள்ளைகள் ஜோமணி சுகமாயிருக்கிறாங்க. காரணம் என்ன? சிறு பிள்ளைகள் விசுவாசிக்குது, ஆண்டவர் சுகத்தை என்ன செய்கிறவர்? தருகிறவர் சொல்லி. அல்லேலூயா. இந்த சிறுப்பன் சொன்ன வார்த்தைய அப்படியே நம்பி என்ன செய்யறாரு? இந்த படை தலைவன் போறாரு, போய் சுகத்தோடு என்ன செய்யறாரு? சுகத்தோடு திரும்பி வருகிறார். அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அற்புதமான சுகம். அவனுடைய சரீரம் ஒரு குழந்தையுடைய சரீரம் போல என்ன செய்தது? மாறிவிட்டது. இதுக்கு காரணம் யாரு? இந்த இவ்வளவு பெரிய நாகமான் சுகமாகிறதுக்கு காரணம் என்ன? இந்த சிறு பிள்ளைக்கு இருந்த அந்த கர்த்தருடைய வார்த்தை, அந்த விசுவாசம். அது என்ன செய்யுது? போங்க, அங்க போங்க, அங்க ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சிறு பிள்ளைகள் ஊழியம் செய்யறாங்க. போங்க, அந்த சர்ச்சைக்கு போங்க. என்ன நடக்குது? சுகம் நடக்குது, விடுதலை உண்டாகும், ஆண்டவர் உங்களோட பேசுவார், உங்க வாழ்க்கை மாறும்னு சிறு பிள்ளைகள் ஊழியத்தை செய்கிறாங்க. அல்லேலூயா. அந்த பிள்ளையினால பாருங்க, அந்த சீரியா தேசத்துக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகுது. அல்லேலூயா. சிறு பிள்ளைகளை ஏன் கர்த்தருக்குள்ள நம்ம நடத்தணும்னா, சிறு பிள்ளைகள் கர்த்தரை பிடிக்கும் போது அவங்க ஊழியம் செய்ய ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. மூன்றாவது ஒரு நபரை பார்ப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11:23. இங்கே ஒரு தேவ மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சிறு வயதிலிருந்தே கர்த்தருக்குள்ள அவர் வளர்க்கப்பட்டதுனால ஒரு பெரிய இரட்சகனாய் கர்த்தர் அவர் என்ன செய்கிறாரு? பயன்படுத்துகிறார். வாசிங்க. மோசே பிறந்த பொழுது அவனுடைய தாய் தகப்பன்மார் அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் என்ன செய்யறாங்க? ஒளித்து வைக்கிறாங்க. 24 பாருங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை என்ன செய்தான்? தெரிந்து கொண்டான். மோசையை குறித்து நமக்கு எல்லாம் தெரியும். யாத்திராகமம் 3வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசே பிறக்கிறாரு. அந்த நாட்கள்ல ஒரு கட்டளை பிறந்திருக்கிறது. என்னன்னா, எகிப்தியருடைய அந்த தேசத்துல இஸ்ரவேலுடைய பிள்ளைகளை எல்லாரையும் குழந்தைகள் எல்லாம் கொன்று விட வேண்டும் என்று ஒரு கட்டளை என்ன செய்யுது? கட்டளை பிறக்குது. ஆனா இந்த தாயும் தகப்பனும் என்ன செய்யறாங்க? ஐயோ, இவ்வளவு அழகான குழந்தையை நம்ம என்ன அவங்களே கொன்றணும். பெத்த பிள்ளைய, ஆண் பிள்ளையா இருந்தா அவங்களே கொன்றணும், பெண் பிள்ளையா இருந்தா மட்டும் என்ன செய்யணும்? இப்படி ஒரு சட்டம் அந்த தேசத்துல இருந்திருக்கு. ஆனா இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஐயோ, இவ்வளவு அழகான, நீங்க தமிழ் பைபிள்ல பாத்தீங்கன்னா அழகுள்ளது என்று கண்டு இருக்கு. ஆனா ஆங்கில பைபிள்ல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா இதற்கு ஒரு பெரிய நோக்கம் என்று கண்டு என்ன செஞ்சாங்களாம்? இந்த பிள்ளை பிறந்துருச்சு, சமுதாயத்துல சட்டத்திட்டங்களாம் மாற்றமா இருக்கு. ஆனா அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? இல்ல, இந்த பிள்ளை சாதாரணமான பிள்ளை கிடையாது, இது தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு அற்புதமான பிள்ளைன்றதை என்ன செஞ்சாங்க? கண்டு என்ன செய்யறாங்க? அதை ஒளித்து என்ன செய்யறாங்க? ஒளிச்சு வைக்கிறாங்க. போய் நீங்க வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 2வது அதிகாரத்துல அதை பத்தி எழுதப்பட்டிருக்கும். ஒரு நாணல் பெட்டிக்குள்ள வச்சு என்ன செய்யறாங்க? அந்த பிள்ளைய அப்படியே மூடி ஆத்தோரத்துல இருக்கிற அந்த நாணலுக்குள்ள என்ன செய்யறாங்க? ஒளிச்சு வைக்கும் போது பார்வோனுடைய குமாரத்தை என்ன செய்யறாங்க? அங்க குளிக்கிறதுக்காக வர்றாங்க ஆத்துக்கு. அங்க ஒரு பெட்டி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? அப்படியே மிதந்துகிட்டு இருக்கு. இப்ப மோசையுடைய அக்கா என்ன செய்யறாங்க? தூரத்துல இருந்து, ஐயோ தம்பி, நல்ல அழகான குழந்தையாச்சே, இப்படி தண்ணிக்குள்ள என்ன செஞ்சிருக்கோம்? போட்டிருக்கோமே, யாரா வந்து கொன்றக்கூடாதே அப்படின்னு தூரத்துல இருந்து என்ன செஞ்சுட்டு இருக்கு? இந்த மோசையினுடைய அக்கா மிரியாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே இந்த ராணி வந்து இந்த பார்வோனுடைய குமாரத்தை வந்து என்ன செய்யறாங்க? பெட்டியை திறந்து பார்த்தா குழந்தை அழகா என்ன செய்யுது இருக்கு. உடனே இந்த பிள்ளை என்ன செய்யுது? அழுகுது. பார்த்து பாருங்களேன். 6வது வசனம். அதை திறந்த போது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது. அது வரைக்கும் அழுகல. பெட்டி திறந்த உடனே என்ன ஆயிடுச்சு? அழுத உடனே, நல்லா கவனிங்க, ஆண்டவர்
அந்த பிள்ளைக்கு மேல ஒரு இரக்கம் உண்டாகும்படி அவள்கிட்ட என்ன செய்யறாரு, இறங்குறார். வாசிச்சீங்களா அந்த அடுத்த வசனம் பாருங்க. பிள்ளை அழுதது, அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று. பிள்ளை பார்த்தா யாருன்னு தெரியுது, எபிரேயர் பிள்ளை தான். அப்ப என்ன செய்யணும், அதை கொல்லணும். உடனே இந்த கேப்பை பயன்படுத்தி அக்கா என்ன செய்யுது, ஓடி போய் இந்த அழகான பிள்ளைய உங்களுக்காக நான் வளர்த்து கொடுக்க யாராவது ஒரு அம்மாவை நான் என்ன செய்யட்டுமா, ஆயத்தமாக்கட்டுமான்னு என்ன செய்யுது, அம்மாவை. உடனே அந்த அம்மா என்ன சொல்லுது, சரிம்மா ஒரு அம்மாவை நீ என்ன செய்ய, கொண்டு வாமான்னு. உடனே இந்த பிள்ளை என்ன செய்யுது, மோசேயினுடைய அம்மாவையே நேரா கொண்டு போய் என்ன செய்யுது, இந்தாங்க இந்த அம்மா, இந்த பிள்ளையை நல்லா வளர்ப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மா தான், இது வந்து என் தம்பின்னு என்ன செய்யல சொல்லல, இந்த அம்மா நல்லா வளர்ப்பாங்க அப்படின்னு என்ன செய்யுது சொன்ன உடனே, நல்லா கவனிங்க 9வது வசனம். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால், அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய், பாத்தீங்களா, சம்பளத்தையும் கொடுத்து வளர்க்கிற மாதிரி ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, சொந்த பிள்ளையவே ஒருத்தவங்க சம்பளம் கொடுத்து வளர்க்கிற மாதிரி ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு. இப்ப பாருங்க, பாலை ஊட்டும் போதெல்லாம் அம்மா என்ன சொல்லி ஊட்டுறாங்க, நீ எபிரேய பிள்ளையாண்டாண்டா, நீ விசேஷமானவன்டா, நீ இந்த ஜனங்களை விடுவிக்கிறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன்ன்றதை என்ன செய்யறாங்க. அதனால சோறை ஊட்டும் போது வெறும் சோறை மட்டும் திணிக்க கூடாது, பிள்ளைகளுக்கு வசனத்தையும் சேர்த்து என்ன செய்யணும். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாரா, நீ சாதாரணமானவன் இல்ல, நீ தேவனுடைய பிள்ளைடா, கர்த்தர் அற்புதத்தை செய்வார் உன்னை கொண்டு, நீ ஜனங்களை விடுதலையாக்க போறன்றதை நம்ம என்ன செய்யுது, ஊட்டி ஊட்டி வளர்க்குறாங்க. எதை ஊட்டுறாங்க, என்னத்தை ஊட்டுறாங்க, சரளாக்கையும் ஆப்பிளையும் ஆரஞ்சையும் ஊட்டுறதுக்கு முன்னாடி எதை ஊட்டுறாங்க, நீ ஒரு தேவ பிள்ளைடான்றதை ஊட்டுறாங்க. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, வளர்த்து அவனுக்கு எங்க கொண்டு போய் நிறுத்துறாங்க, இவன் வளர்ந்தவன எங்க கொண்டு போனவன அந்த அம்மா கிட்டே கொண்டு போய் விடுறாங்க. இந்தாங்கம்மா உங்க பிள்ளைய நீங்க வளர்க்க சொன்னீங்க, நான் வளர்த்து என்ன செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன். உடனே இவன் பயங்கரமா வளர்ந்துருக்கிறான். ஆனா வெளிப்புறத்துல பார்த்தா இவன் எகிப்தியுடைய பிள்ளை மாதிரி தான் என்ன செய்யுது, அரண்மனையில இருக்கிறான். ஆனா உள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறது என்னது, கர்த்தருடைய ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. கீழே எல்லாம் வாசித்து பாத்தீங்கன்னா, அதனாலதான் எபிரேயர் 11 ஏன் வாசிச்சோம்னா, அவன் பார்வோனுடைய குமாரன்றதை அவன் என்ன செஞ்சானா, பயங்கரம். அந்த வசனத்தை மறுபடியும் எடுங்களேன். எபிரேயர் 11 பெரியவனான போது பாத்தீங்கன்னா எதை வெறுக்கிறான், எதை வெறுக்கிறான் அவன், பார்வோனுடைய குமாரத்தின சாதாரணமானது கிடையாது. அங்க அப்படியே ராஜ அரண்மனை கிடைக்குது, ரதத்துல போலாம். ஒரு ராஜாவுக்கு பிள்ளையாருன்னா எப்படி இருக்கலாம், பயங்கரமான ஒரு வாழ்க்கை தானே. ஆனா அவன் என்ன செய்யறான், அதை ஏன் வெறுக்கிறான்னா, ஏன் வெறுத்தான் அவன் இல்ல, ஏன் அவன் வெறுத்தான், ஏன் நீ பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன்றத அவன் வெறுத்தான். அவனுக்கு இல்லாத சொத்து சுகமே கிடையாது, ராஜ அரண்மனையில் அப்படியே உலா வரலாம், அவன் சொன்னா நடக்கும், அவன் எது கேட்டாலும் அவனுக்கு என்ன செய்யும். ஆனா அவன் என்ன செய்யறான், வெறுக்கிறான். ஏன் வெறுத்தான்னா, சிறு வயதுல இருந்தே அவனுக்குள்ள ஊட்டப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை அது. ஹல்லேலூயா. அது மேல அவனுக்கு என்ன இல்ல, அவனுக்கு எதுதான் இருக்கு, எப்படியாவது என் ஜனங்களை என்ன செய்ய ஆரம்பிக்கணும், விடுதலை ஆக்கணும், எப்படியாவது என் ஜனங்களை விடுவி. இந்த ரத்தம் தான் அவனுக்குள்ள ஓடுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? சிறு வயதிலேயே நீங்க எதை உங்க பிள்ளைகளுக்கு ஊட்டுறீங்களோ அதுவாகத்தான் பிள்ளைகள் மாறுகிறாங்க. ஹல்லேலூயா. சிறு வயதுல இருந்தே கர்த்தர் நீ ஒரு அற்புதம்டா. வேதம் சொல்றது ஏசாயா 8:18, நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலின் தேவனாலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம்னு. நம்ம பிள்ளைகள் யார், நமக்கு அற்புதங்கள் அடையாளங்கள். நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், நீயே ஒரு அற்புதம்டா, நீ எனக்கு கிடைச்சதே ஒரு அற்புதம், நீ எங்க வீட்டுக்குள்ள வந்ததே ஒரு ஆசீர்வாதம், நீ பெரியவனா இருப்ப, நீ கர்த்தருக்காக பெரிய காரியத்தை செய்வ, நீ ஊழியம் செய்வ. இதை என்ன செய்யணும், சோத்து கூட சேர்த்து என்னத்தை ஊட்டணும், இதை ஊட்டணும். ஹல்லேலூயா. இதை கொடுக்கும் போது பிள்ளைகள் மோசே எப்படி வளர்ந்தான் பாருங்க. இதை கேட்டு 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 வளர்ந்து அவனுக்குள்ள ஒரு வந்துருச்சு, என்ன வந்துருச்சுன்னா, நான் தான் ஜனங்களை விடுதலை ஆக்க போறேன். ஹல்லேலூயா. அவன் வளர்க்கப்பட்டான். அதே போல லட்ச லட்சமான ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்யறான், மீட்டு கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிறு வயதுல இருந்தே கர்த்தருக்குள்ள நம்ம வளர்க்கும் போது அநேகரை விடுவிக்கிற மோசையாய் நம்முடைய பிள்ளைகள் வளர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அநேகரை ரட்சிக்கிற பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகள் மாறும். இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லி என்ன செய்யணும்,
எதை சொல்லி வளர்க்கணும்? ஆகாரம் கொடுக்கும்போது, பால் கொடுக்கும்போது, எல்லாம் போஷாக்கெல்லாம் கொடுக்கும்போது எதை கொடுக்கணும்? நம்ம, நீ கர்த்தருடைய பிள்ளை, உன்னை கொண்டு கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்து. அதனால ஆங்கில பைபிள்ல தெளிவா அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு, அவன் ஒரு விசேஷமானவன் என்று கண்டு என்ன செஞ்சாங்க? மற்ற பிள்ளைகள்லாம் வளர்க்கலையா? இல்ல, இவனை மட்டும் கர்த்தர் என்ன செய்யறாரு? விசேஷமானவனாய் வளர்க்கிறார். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை அப்படி கொண்டு வர. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க, சீக்கிரமா முடிக்கலாம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 3:15. வாசிங்க. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். யாரை பத்தி சொல்றாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் தான் கூட ஊழியம் செய்கிற தீமோத்தேயுவை குறித்து என்ன செய்யறாரு? சாட்சி சொல்றாரு. என்ன சாட்சி சொல்றாருன்னா, எப்பா நீ சிறு வயதுல இருந்தே என்ன பண்ணிருக்கிற? வேத எழுத்துக்களை என்ன பண்ணிருக்கிற? நன்றா எல்லாம் சொல்லுங்க. வேத எழுத்துக்களை அறிந்தவன் என்று. எங்க இருந்து? சிறு வயது முதலே வேத வசனத்துல வளர்ந்ததுனால பவுல் இவன் சிறு வயதுல இருந்தே அவனை பாக்குறாரு. எப்படி பாக்குறாரு? சின்ன வயசுலயே வசனத்தை வாசிக்கிறான், வசனத்தை ஒப்புவிக்கிறான், மனப்பாட வசனம் பண்றான். எல்லாம் இவனுக்குள்ள என்ன செய்யுது? இருக்கிறதுனால அவன் என்ன சொல்றாரு? நீ பெரிய ஒரு ஆளா நீ என்ன செய்வ இருப்ப. அதே போல பாத்தீங்கன்னா பவுல் எப்படி ஊழியம் செஞ்சாரு, அதே மாதிரி யாரு ஊழியம் செஞ்சது? தீமோத்தேயு ஊழியம் செஞ்சாரு. அல்லேலூயா. அப்ப சிறு வயதுல இருந்தே வேத எழுத்துக்கள்ல கர்த்தருடைய வார்த்தையில பிள்ளைகளை வளர்க்கும் போது பிள்ளைகள் எப்படிப்பட்டதா மாறும்? ஆசீர்வாதமா மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கை கூட பாருங்க. ஆதியாகமம் 37வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அவன் சிறு வயதுல இருந்தே தகப்பனுடைய வாழ்க்கையை பார்த்து பார்த்து என்ன செய்யறான்? வளருகிறான். அவங்க அண்ணன்மாரெல்லாம் செய்யற தப்ப போய் அவங்க அப்பாட்ட என்ன செய்யறான்? சொல்லுகிறான். அவன் அப்பா கூடயே இருந்து வளர்ந்ததுனால அப்பா எப்படிப்பட்டவரா இருந்தாரு? யாக்கோபு எப்படிப்பட்டவரா இருந்தாரு? கர்த்தருக்குள்ள பயத்துல கர்த்தரோடு இருக்கிற அந்த வாழ்க்கையில வளர்ந்ததுனால அது அப்படியே பார்த்து யோசேப்பு என்ன செய்யறாரு? அப்படியே வளர்றாரு. ஒரு கட்டத்துல பாவம் இவரை தேடி வருது. பாவம் என்ன செய்யுது? 39வது அதிகாரம் 9 வாசிங்களே. 39:9 ஆதியாகமம் 39:9 இப்படி இருக்க சொல்றாரு பாருங்க. இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்படி என்ன செய்யறாரு? அந்த அம்மாட்டையும் சொல்றாரு. அந்த அம்மா தேடி பாவத்துக்கு தேடி வருது பாவம். இவனை கரெக்ஷன் பண்றதுக்கு யாரும் கிடையாது. இவன் தப்பு பண்ணா இவனை கேட்கறதுக்கு யாரும் என்ன செய்யாது, அந்த ஊர்ல கிடையாது. இவன் என்ன வேணா என்ன செய்யலாம். ஆனா எது அவனை தடுத்ததுன்னா, எது தடுத்தது? யாருமே அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு இல்ல. ஆனா எது அவனை கண்ட்ரோல் பண்ணதுன்னா, 17 வயசு வரைக்கும், அத்தனை வருஷம் வரைக்கும் அப்பாவுடைய வாழ்க்கையை பார்த்து 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 என்ன செய்யறான்? வளர்றான். அல்லேலூயா. சிறு வயதுல இருந்தே கர்த்தருக்குள்ள பயத்துல அவன் வளர்ந்ததுனால பாவம் அவனை தேடி வந்த போது கூட அவன் சொல்றான், இத்தனை பெரிய புல்லாங்குக்கு நான் உடன்பட்டு தேவனுக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? அடிமையா ஒரு வீட்டுல போய் இருக்கிறான். அவனை கேட்கறது கூட யாருமே கிடையாது. ஆனா அந்த சூழ்நிலையில கூட அவன் சொல்றான், தேவனுக்கு விரோதமா. இன்னைக்கு நம்ம 1008 பேர் நம்ம பிள்ளைகளை சூழ்ந்து இருந்தாலும் அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நைட் உட்காந்து உலகத்துல நடக்கதான் செய்யுது இல்லையா? நைட் உட்காந்து சாட் பண்ண, பேஸ்புக்கை பார்க்க, யூடியூபை பார்க்க, வீடியோ பார்க்க, என்ன செய்யறாங்களா இல்லையா? எத்தனையோ பேர் அட்வைஸ் பண்ணி, எத்தனையோ பேர் கூட இருந்தோம். பிள்ளைகள் இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் தவறா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனா இவனை சுற்றிலும் யாருமே கிடையாது அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு. அவன் என்ன செஞ்சாலும் கேட்கறதுக்கு யாருமே. எப்படி அவனால அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடிந்ததுன்னா, சிறு வயதுல இருந்தே கர்த்தருடைய வார்த்தை கேட்டு வளர்ற. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ரொம்ப முக்கியம், சிறு வயதிலேயே கர்த்தருடைய வார்த்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். கர்த்தருக்குடைய பயபக்தியை நம்ம கற்றுக் கொடுக்கணும். பரிசுத்தமான வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். இஷ்டத்துக்கு வாழ்றது இல்லப்பா வாழ்க்கை, இதுதான்பா வாழ்க்கைன்னு பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? எண்ணம் போல வாழ்றது இல்ல வாழ்க்கை, எதை நினைச்சாலும் அப்படி இல்ல வாழ்க்கை. கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படித்தான்பா வாழணும் அப்படின்றத என்ன செய்யணும்? இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, பிள்ளைகள் உன்னை கேட்கறாங்கன்னா உடனே ஓடி போய் என்ன செஞ்சிடக்கூடாது. புள்ள கேட்டான் வேற எதுக்கு இருக்கு, நம்ம அதுக்கு தானே இருக்கும் அப்படின்ட்டு உடனே என்ன செய்யறது? கடன் வாங்கியாவது இப்ப எதையாவது என்ன செய்யறது?
சொல்லணும், அப்பா இது நமக்கு இப்போதைக்கு உனக்கு தேவையில்லை, நீ ஜெபம் பண்ணு, உனக்கு ஏற்ற நேரம் வரும்போது கர்த்தர் அதை உனக்கு தருவாரு அப்படி சொல்லி என்ன செய்யணும்? சிறு வயதுல இருந்தே நீங்க கண்ட்ரோல் பண்ணி வளர்த்தீங்கன்னா பிள்ளைகள் வளர்ந்து வரும்போதும் ஒரு காரியத்தை கேட்பதற்கு என்ன செய்யும்? என்ன பண்ணும்? இது இப்ப தேவைதானா நமக்கு? அல்லேலூயா. கேட்டதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்து நம்ம பழகிட்டோம்னா, செல்லம் கொடுத்து பழகிட்டோம்னா பிடிவாதமா என்ன செய்யும்? பிடிவாதம் பண்ணும். சிறு வயதிலே பிடிவாதம் பண்ணும்போது 4 தட்டு தட்டி என்ன செஞ்சிடணும்? உட்கார வச்சிருக்கணும். இல்லைன்னா பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது இதுதான் நடக்க வேண்டும் என்று என்ன செய்யும்? என்னது? பிள்ளைகளை பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதத்துல வளர்க்கணும். அல்லேலூயா. பாக்குறதெல்லாம் என்ன செய்வாங்க பிள்ளைங்க? இப்போ ஒண்ணு வாங்கி கொடுத்துருப்பீங்க, உடனே அங்க போய் சில நேரம் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள சூடா கூட்டு போகும்போது இப்பதான் ஒரு வண்டி வாங்கியிருப்பான், அடுத்துல போகும்போது அடுத்து ஒரு பெரிய வண்டி இருக்கும். எப்பா அதெல்லாம் என்னப்பா வண்டி, இந்த இருக்கு பாருங்கப்பா வண்டின்னுவான். அதை பார்த்துட்டு அடுத்து அங்க போகும்போது என்ன ஆகும்? என்னப்பா வண்டி வாங்கினீங்க, நீங்க இங்க பாருங்கப்பா எவ்வளவு பெரிய வண்டி நிக்குது. என்ன செய்வான்? அவன் கண்ணுக்கு அது எப்படி தெரியுது? பெருசா தெரியுது. ஆனா அவன்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைதானே, பிள்ளைக்காக தானே இருக்கணும், வாங்கி கொடுத்தோம்னா என்ன ஆகும்? கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமா? யோசிப்போம். இன்னைக்கு உலகம் சிறு வயசுலயே கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுனால பெரியவனான போதும் பிள்ளைக்கு என்ன நினைக்கும்னா, நான் கேட்டா எனக்கு கிடைக்கணும் அதான் அப்படின்ற வாழ்க்கை முறையில இன்னைக்கு பிள்ளைங்க வளர்க்கப்பட்டுறாங்க. இது எங்க உருவாகுது? சிறு வயதிலேயே உருவாகும். செல்லு கேட்கறாங்கன்னா நோன்னா நோன்றணும், இல்லைன்னா புக்குல 4 போட்டா இருக்கு பாத்துக்கோ அப்படின்னு என்ன செஞ்சிடணும்? அதை எடுத்து கொடுத்துடணும். இப்படி பிள்ளைகளை என்ன செய்யணும்? நீங்க கண்ட்ரோல் பண்ணி சிறு வயதிலேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணலன்னா அவர்கள் வளர்ந்து வரும்போது நான் சொல்றேன், அவர்கள் நிச்சயமா உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதிர்ச்சியான ஒரு உண்மை நான் சொல்றேன். இன்றைக்கு நீங்க அவங்களை கண்ட்ரோலா வளர்க்கலன்னா வளர்ந்து வரும்போது உங்களை நீங்க அவங்க என்ன செய்வாங்க? இன்றைக்கு நான் சொல்றத நீ கேளுன்னு நீங்க அவங்கள வளர்க்கலன்னா கொஞ்சம் வளர்ந்து வந்த உடனே உனக்கு என்னமா தெரியும், நான் சொல்றத நீ கேளு, நீ என்ன படிக்கவா செஞ்ச, நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு என்ன செய்வாங்க? உனக்கு செல்ல என்னது ஒண்ணுமே தெரியுது, எனக்கு பாரு பாரு அப்படின்னு என்ன செய்வாங்க? ரொம்ப கவனமா பிள்ளைகளை சிறு வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் பரவாயில்ல, எதை வாங்கி கொடுக்கணும் அதை தான் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு நல்லா கவனிங்க. அவங்க விரும்புறதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? நமக்கு தெரியும் இப்ப இது உனக்கு அவசியம். பெரிய பைக்கு சூடா ஓட்டணும்னு ஆசைதான். பெரிய பைக்கு பஸ்ல வரும்போது சொல்றோம், எப்பா என்னப்பா அந்த டிரைவர் ஓட்டுறாரு லொடன்னு கொடுங்கப்பா நான் ஓட்டுறேன்றான். கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. என்னப்பா இழுத்துட்டே போயிட்டு இருக்காரு, எவ்வளவு நேரமா அந்த சீட்லயே உட்காந்துருக்கிறது, என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க இப்ப பாருங்க அப்படின்றான். அவனு ஸ்டேரிங் கூட என்ன செய்ய தெரியாது. இப்படி ஆக்சிடென்ட் எங்க இருக்கு, கீருங்க இருக்குன்னு என்ன செய்யாது. பாதுகாப்பு கொடுத்துட முடியுமா? இல்ல. அந்தந்த காலத்திற்கு கர்த்தர் ஒரு ஏற்ற வயதை என்ன செஞ்சிருக்கிறாரு, அந்தந்த நேரம் தான் நம்ம அதை கொடுக்கணும். பெற்றோர் நம்ம ஞானமா இல்லைன்னா நான் சொல்றேன், இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்து போறதுக்கான காரணம் வேற யாருமே கிடையாது, பெற்றோர். அல்லேலூயா. பெற்றோர் நம்ம சரியாய் நம்ம நடக்க வேண்டிய வழியில இருந்தோம்னா பிள்ளைகள் என்ன செய்யும்? வேதம் நீதிமொழிகளை தெளிவாய் நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கும் பொழுது அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களா இருப்பான்னு வசனம் சொல்றாரு. ஆமென்.